இனிய மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் கம்பர் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். குறிப்பாக நமது சிறப்பு சொற்பொழிவாளரும் நமக்கு அழைத்துச் செல்லும் ஆசானும் அவர்களை நமது ஏகேவி சார் அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். நாம் தொடர்ந்து கம்பன் அலி கண்ணல் என்ற வரிசையில் நிறைய பாடல்களை கேட்டுக்கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு பாடல்களையும் அவர் சொல்லும் பொருள்களை கேட்கும்போது, ஆஹா, கம்பன் இந்த நினைத்து சொல்லியிருக்கின்றான், இதை கேட்கும்போது நமக்கு புதிய அர்த்தங்கள் தோன்றுகின்றன என்று நமக்கு புதிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு வருகின்றார் நமது ஏகேவி அவர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாம் முதல் 5 காண்டங்களை படித்துவிட்டு இப்பொழுது யுத்த காண்டத்தில் நுழைகின்றோம். அதை நம்மை தொடர்ந்து அழைத்துச் செல்லும்படி அன்புடைய ஆசான் அவர்களை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குமாறு கேட்கின்றேன். ஏகேவி சார். அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். வாய்ப்பளித்த குவிகம் நிர்வாகத்தினருக்கு வணக்கம். வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி, வணக்கம். யுத்தகாண்டம் 3 வாரங்களாக பார்க்க போகிறோம். இன்று முதல் பகுதி. யுத்தகாண்டம் என்பது சுந்தரகாண்டத்தின் முடிவிலேயே ராமன் தன்னுடைய குரங்கு படையை அழைத்து கொண்டு கிஷ்கிந்தையிலிருந்து தமிழகத்தின் தென்கோடிக்கு வந்து விடுகிறான் என்பதில் முடிகிறது. யுத்தகாண்டம் ஆரம்பத்திலேயே ராவணன் தன்னுடைய மந்திர ஆலோசனை கூட்டம் நடத்துகிறான். பலரும் பல விளக்கங்கள் சொல்கிறார்கள். வீடணனும் கும்பகர்ணனும் சீதையை கவர்ந்து வந்தது பிழை என்று சொல்லி வலியுறுத்துகிறார்கள். மற்றவர்கள் ராவணன் செய்தது சரி என்கிறார்கள். இந்த மாதிரி மந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது, உன்னை விட வலியவனான, உன்னை விட பெரியவனான, உன்னை விட ஏராளமான வரங்கள் பெற்ற ஒருவனே அழிந்து விட்டான், திருமாலவனை அழித்தான் என்று இரணியன் கதையை வீடணன் ராவணனுக்கு எடுத்துச் சொல்கிறான். அந்த இரணியன் வதைப்படலம் என்பதில் இருந்து 1-2 பாடல்கள் பார்க்க போகிறோம். இரணியன் வதைப்படலம் மூல காவியத்தில் இல்லை, கம்பன் வலிந்து புகுத்தியது என்று கொள்ளலாம். அற்புதமான ஒரு படலம். வழக்கம் போல ஒவ்வொரு பாடலையும் சொல்லலாம். நான் இன்று எடுத்துக்கொண்டு வந்த பாடலை சொல்வதற்கு முன்பாக மற்றொரு பாடலையும் சொல்லி தீர வேண்டி இருக்கிறது. அது கம்பன் பாடல்ல ஒரு பாடல் சொன்னா அது அதோட நிறைவு பெறுவது இல்லை. அதனுடைய தொடர்பு முன்னால் உள்ள பாடல் பின்னால் உள்ள பாடல் சொல்லும் பொழுது மிகச் சிறக்கும். இரணியன் கதை எல்லோருக்கும் தெரியும், அதை பற்றி எதுவும் சொல்ல போவதில்லை. சாணினும் உளன் அந்த பாடல் கூட சொல்ல போவதில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இரணியன் வதைக்கப்படுகிறான். தூளிலிருந்து நரசிங்கம் புறப்பட்டு சிரித்தது செங்கன் சீயம் என்பான் கம்பன். இரணியன் உடலை பிளந்து அவன் பெற்ற வரங்களுக்கு எந்த விதத்திலும் ஊறு விளைவிக்காமல், இரவிலோ பகலிலோ இல்லாமல் இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய ஒரு சாயங்கால வேளையில், வீட்டின் உள்ளேயோ வெளியோ இல்லாமல் வீட்டு வாசற்படியில், மண்ணிலோ விண்ணிலோ இல்லாமல் தரையிலோ ஆகாயத்திலோ இல்லாமல் தன்னுடைய மடி மீது அவனை கிடத்தி கொண்டு, ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் தன்னுடைய நகங்களால் உடலை கீறி, மனிதராலும் கொல்லப்படக்கூடாது, விலங்குகளாலும் கொல்லப்படக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தபடியால் மனித விலங்காக நரசிங்கமாக வந்து திருமால் இரணியனை அழிக்கிறார். இரணியன் கொல்லப்படுகிறான். அதை பார்த்து கொண்டு பிரகலாதன் கைகூப்பி வணங்கி நின்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய தந்தை இறந்தது அறச்செயல் என்று நம்பி அவனை வணங்கி நின்று கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து பெருமாள் கேட்கிறார். இந்த பாடல் நான் கொண்டு வரவில்லை, பாடல் மட்டும்தான் சொல்ல போறேன், சைட்ல காமிக்க முடியாது. அற்புதமான ஒரு பாடல். என்ன நடக்கிறது பாருங்க நீங்க. இரணியனை அழிப்பதற்கு பெருமாள் பிரகலாதன் சொன்னபடி தூணிலிருந்து வெளிப்படுகிறான். பிரகலாதன் சொன்னபடி தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, திருமாலின் அவதாரங்களிலேயே மிகவும் கஷ்டமான அவதாரம் நரசிங்கம். ஏன்னா எந்த தூண்லேயே இருந்தாகணும். அவர் எந்த தூணை உதைப்பான்னு தெரியாது. எல்லா தூண்களிலும் அவர் பிரசன்னமாகி இருந்தார். தசரதனுக்கு மட்டும்தான் முதலையாக வந்தான் ராமன். எல்லா தூண்களிலும் பிரசன்னமாகி இருந்தான் என்ற அந்த ஒரு கஷ்டம் திருமாலுக்கு இருந்தது என்று சொல்லி, ஆக
யார் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? நீங்களே நினைச்சு பாருங்க. நான் சொன்னேன், நீ தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய் என்று எங்க அப்பா ஒட்டி உதைத்தார், அதிலிருந்து வெளிப்பட்டாயே என்று பிரகலாதன் பெருமாளுக்கு நன்றி சொல்லி இருக்க வேண்டுமா? கம்பன் சொல்கிறான், பெருமாள் பிரகலாதனுக்கு நன்றி சொன்னார். என்ன ஒரு பெருமாளுடைய, வைஷ்ணவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் சௌலபியம், வெளிவந்த பிரான் என்று. அதுல கூட கம்பன் பயன்படுத்தும் வார்த்தை திருமால் சொல்லுவதாக, நன்றி இல்ல, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் பிரகலாதா என்று பகவான் பிரகலாதனை கேட்கிறார் என்பதாக கம்பனுடைய பாடல் வருகிறது. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன், இப்பேற்பட்ட ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையை போட்டு பெருமாள் பிரகலாதனிடம் வேண்டுகிறார். பாடலை படிக்கத்தான் போகிறேன். பாடல் இவ்வாறு வருகிறது. உந்தையை யான் கொன்று, எளிமையான பாடல். உந்தையை யான் கொன்று உடலை பிளந்து அலைய, உடலை பிளந்து அலைந்து அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டுக் கொண்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. உந்தையை யான் கொன்று உடலை பிளந்து அலைய சிந்தை தளராது அறம்பிழையாச் செய்கையாய், அறம்பிழையாச் செய்கையாய் என்பது பிரகலாதனை நோக்கி பெருமாள் சொல்லும் விழி. அறம் பிழரா செய்கையாய், சிந்தை தளராது அறம் பிழரா செய்கையாய். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறான், எந்தை. பெருமாள் சொல்லலாம் பிரகலாதனை பார்த்து, எந்தை இனி இதற்கு கைமாறு யாது, அந்தமிலா அன்பு என்பால் வைத்தாய். பிரகலாதன் பெருமாள் மீது அந்தமிலா அன்பு வைத்தான். இந்த அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று பெருமாள் பிரகலாதனை வேண்டுகிறார். பிரகலாதன் சொல்றான், தனக்கு என்ன வேண்டும் என்று பிரகலாதன் பெருமாளிடம் கேட்கிறான். என்ன கேட்டிருப்பான் நினைச்சு பாருங்க. என்ன வேணா கேட்டிருக்கலாம். அன்பு மிகுதியால் அவன் கேட்பது, ஐயா, எந்த பிறவி எடுத்தாலும் நான் உன்னுடைய அடியேனாக உன்னுடைய தாசனாக இருக்க வேண்டும். இதுதான் பிரகலாதன் கேட்பது. எந்த பிறவி எடுத்தாலும், பிறவிகளிலே எளிமையான பிறவி, மிகவும் மிகவும் இழிதான மோசமான பிறவி, எலும்பு கூட இல்லாத புழு. அப்பேற்பட்ட புழுவாக எனக்கு பிறவி வைத்தாலும் உன்னை தொழுகின்ற பேரு எனக்கு வேண்டும் என்பது பிரகலாதனுடைய வேண்டுகோளாக அமைகிறது. பெருமாள் 10 அடி பாய்ஞ்சா பிரகலாதன் 100 அடி பாயறான். பிரகலாதன் வேண்டும் பாடலை இப்பொழுது பார்க்கலாம். சுந்தரராஜன் பாடலை போடலாம். முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவு இல்லை, பின்பு பெறும் பேரும் உண்டோ, பெருகுவனேல் என்பு பெறாத இழிபிறவி எய்தினும் நின் அன்பு பெறும் பேரு அடியேற்கு அருள் என்றான். முன்பு பெற்ற பேரோ சொல்லல, அந்த வார்த்தையை கவனிக்கலாம். முன்பு பெற்ற பேரோ, பெற்றேன் என்றால் நான் பெற்றேன் என்று ஆகும். பெறப்பெற்ற, நீ கொடுத்த ஐயா, அதனால எனக்கு வந்து சேர்ந்தது, நானா போய் வாங்கல. முன்பு பெறப்பெற்ற, நின்னால் அளிக்கப்பட்டு நீ கருணை கூர்ந்து எனக்கு தந்த முன்பு பெற பெற்ற பேரோ, அது அந்தமில்லாதது, எல்லை இல்லாதது, அளவில்லாத இன்ஃபினிட்டி. அது முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவு இல்லை. அதுக்கப்புறம் இப்ப வந்து எனக்கு ஏதாவது தரேன், என்ன வேணுமோ கேள் என்று சொல்கிறாயே, பின்பு பெறும் பேரும் உண்டோ, இதை விட நான் உங்ககிட்ட இருந்து என்னப்பா கேட்க போறேன்? பெருகுவனேல், அப்படி நீ கண்டிப்பாக கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்றால், நான் பெற்றுக்கொள்வது என்பது விதிக்கப்பட்டிருந்தால், என்பு என்பது எலும்பு, என்பு பெறாத இழிபிறவி எய்தினும் நின் அன்பு பெறும் பேரு அடியேற்கு அருள் என்றான். இது பிரகலாதனுடைய பக்தியின் வெளிப்பாடு. என்பு பெறாத இழிபிறவி, இதுதான் புழு. சொல்லும் போதே எல்லோருக்கும் ஞாபகம் வந்திருக்க வேண்டும்,
புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தருள்வாய் என்பது அப்பர் சுவாமிகளுடைய பாட்டு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வழுவாது இருக்க வரம் தருள்வாய் என்பது அப்பர் சுவாமிகளின் வேண்டுதல். பாடலை எடுத்துடலாம். ஆக இவ்வாறு இரணியன் கதையை சொல்லி அண்ணனை திருத்த முற்பட்ட வீடணனை ராவணன் நாட்டை விட்டு துரத்தி விடுகிறான். என் கண் முன் வந்து நீ நின்றால் உன்னை நான் பார்ப்பேனே, ஆனால் கொன்று விடுவேன் போ என்று சொல்லப்போனால், இலங்கையில் நீ இருந்தால் உனக்கு மரணம் நிச்சயம், எனவே போ என்று துரத்தி விடுகிறான். வீடணன் ராமனை வந்து சந்திக்கிறான். இதுல ஒரு சின்ன நயம். வீடணன் சரணாகதி படலத்தில் இதுக்குள்ள போனா ரொம்ப டைம் ஆயிடும். வீடணன் ராமனிடம் சரணாகதி கேட்கவில்லை. வீடணன் ராமனிடம் நேருக்கு நேராக நின்று ராமனின் முகத்தை பார்த்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு அபயம் தா என்று வீடணன் ராவணனிடம் கேட்கவில்லை. இதுதான் கம்பன் தரும் காட்சி. வீடணன் வருகிறான். அவனை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள் வானர சேனைகள். அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு நிகழ்கிறது. அன்பன் தன்னுடைய ஆளை அனுப்பி என்ன என்று பார்த்து வா என்கிறான். அவர்கள் வந்து சொல்கிறார்கள் ராமனிடம் வீடனின் வருகையை சொல்பவன் ஒரு குரங்கு. அவன் போய் கேட்டுன்னு வந்திருக்கான். அங்கேயும் வீடணன் பேசவில்லை. வீடணனுடைய ஒரு ஆள் அனலன் என்பவன் அவன்தான் எல்லாவற்றையும் சொல்கிறான். வீடணன் எதற்காக வந்திருக்கிறான் எல்லாம் சொல்கிறான். அதை கேட்டுக்கொண்டு வந்த ஒரு வானர தலைவன் ராமனிடம் சொல்ல, வீடணன் ராமன் சந்திப்பு நிகழாமலேயேதான் அடைக்கலம் நிகழ்கிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வந்து சொல்கிறான், உன்னை நாடி உன்னிடம் சரணடைவதற்காக வந்திருக்கிறான். வீடணனை பத்தி எல்லாம் சொல்கிறான். அண்ணனிடம் முரண்பட்டு அண்ணனிடம் மாறுபட்டு வந்திருக்கிறான். இப்பொழுது ராமன் முன்னால் ஒரு பிரச்சனை எழுகிறது. வந்திருப்பவன் ராவணனுடைய தம்பி மாற்றான் புலத்தில் இருந்து வந்திருக்கிறான். ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா? ராமன் என்ன தீர்மானம் செய்திருக்க வேண்டும்? ஏற்றுக்கொள்வதாக ராமன் தீர்மானம் செய்தானா? மறுப்பதாக ராமன் தீர்மானம் செய்தானா? ராமன் எந்தவித தீர்மானமும் செய்யவில்லை. நான் சென்ற வகுப்பில் சொன்னேன், எந்தெந்த இடத்தில் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்தவன் நம்முடைய நடையில் நின்றுயர் நாயகன். இந்த கட்டத்தில் தான் முடிவெடுப்பது பிழையானது என்று சொல்லி முற்றிலும் 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 அந்த கூட்டத்தினரை பேசவிட்டு அவர்கள் சொல்லும் முடிவிற்கு தான் இணங்குகிறான். இதை கம்பன் மிக நயமாக சொல்கிறான். பிரமாதமான ஒரு பாடலை பார்க்கலாம், அப்புறம் விளக்கம் சொல்றேன். சுந்தரராஜன் பாடலை அப்பொழுது ராமனும் அருகில் நண்பரை இப்பொருள் கேட்ட நீர் எயம்புவீர் இவன் கைப்புகர் பாலனோ கழியற் பாலனோ ஒப்புற நோக்கினும் உணர்வினால் என்றான். நான் பலமுறை இந்த பாடலை விளக்கி பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். அப்பொழுது ராமனும் அருகில் நண்பரை, இது முக்கியமான ஒரு வார்த்தை. ராமன் தன்னுடைய வானர கூட்டத்தை தன்னுடைய சேவைக்காக எதிர்ப்பட்டவர்கள் என்று கருதவே இல்லை. வானர கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ராமனுடைய நண்பர்கள். ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு, தன்னுடைய கூட்டத்தார் அனைவரையும், எந்த கூட்டத்திற்கு தான் தலைவனோ அந்த கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தனக்கு நண்பர் என்ற முறையில் பழக வேண்டும். அப்பொழுது ராமனும் அருகில் நண்பரை இப்பொருள் கேட்ட நீர் இயம்புவீர். அதாவது மைந்தன் வந்து சொல்கிறான், வீடணனை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்கிறான். அதற்கு மேல் ராமன் ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏதேனும் பேசியிருந்தால், சற்றே கோடி காண்பித்தால், அது அவர்களை ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு செல்லுமாறு திசை திருப்பி விடுமோ என்ற அச்சத்தில் உண்மையான தலைவன் அவ்வாறுதான் செய்வான். இப்பொருள், இதுவரை நீங்கள் கேட்டதை பற்றி இப்பொழுது நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், வீடணனை ஏற்றுக்கொள்ளுவா வேண்டாமா என்பதை பற்றி சம்மரைஸ் பண்ண போகிறேன் என்றெல்லாம் ராமன் சொல்ல ஆரம்பித்திருந்தால் திசை மாறி போயிருக்கும். இப்பொருள் கேட்ட நீர் இயம்புவீர். இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல போவது இல்லை. இப்பொருள் கேட்ட நீர் இயம்புவீர்
இவன் கைப்புகர் பாலனோ கழியற் பாலனோ. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நம் கைக்குள் வர வேண்டியவனா கை புகர் பாலவனா, கழியற் பாலனோ கழித்து விடப்பட வேண்டியவனா. இதை நீங்கள் ஒப்புற நோக்கி நும் உணர்வினால் என்றான். ஒப்புற நோக்கி, இந்த இந்த பாடலை பற்றி மட்டுமே ஏகப்பட்ட விளக்கம் சொல்லலாம். ஒப்புற நோக்கி வீடனனை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா, வீடனனை ஏற்றுக்கொள்வதால் ஏகப்படும் நன்மைகள் இவை. ஒரு பட்டியல் போடுங்க. 43 நன்மைகள். வீடனனை ஏற்றுக்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் 59 தீமைகள். ஒரு பட்டியல் போட்டு கம்பேர் பண்ணி இன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 ஏற்றுக்கொள்வது நல்லதா என்று ஒவ்வொரு பண்பிற்கும் ஒவ்வொரு தன்மைக்கும் மார்க் போட்டு டேபுலேட் பண்ணி கடைசியில சரி 79% வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறது, 59% தான் ஏற்கலாம் என்று சொல்கிறது, எனவே முடிவெடுப்போம் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இதுதான் ஒப்புற நோக்கி. இதற்கு மேல நமக்கெல்லாம் கட் ஃபீலிங்னு ஒன்று உண்டு. எல்லா டெசிஷன்லையும் ஃபேக்ட் எப்படி இருந்தாலும், நம் முன்னில் இருக்கும் விவரங்கள் எப்படி இருந்தாலும் நமக்கென்று ஒரு உணர்வு இருக்கும். ஒப்புற நோக்கி அதற்கு மேல் உங்களுடைய உணர்வையும் சம்பந்தப்படுத்தி இவன் கைப்புகற்பாலனோ கழியற்பாலனோ என்பதை சொல்லுங்கள் என்று ராமன் கேட்கிறான். ராமனுடைய டெசிஷன் மேக்கிங் பவர், ராமன் எவ்வாறு ஒப்பற்ற தலைவன் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த பாடல். அப்பொழுது ராமனும் அருகில் நண்பரை இப்பொருள் கேட்ட நீர் இயம்புவீர் இவன் கைப்புகற்பாலனோ கழியற்பாலனோ ஒப்புற நோக்கினும் உணர்வினால் என்றான். எடுத்துடலாம் பாடலை. எல்லோரும் பேசுகிறார்கள். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கூப்பிட்டு பேச வைக்கிறான் ராமன். நீலன் நீ சொல்லு, நலன் நீ சொல்லு, சுக்ரீவா நீ சொல்லு என்று வானர தலைவர் அனைவரையும், வானர தலைவரின் மந்திரிமார் அனைவரையும் கேட்டு இதன் பிறகு இறுதியாக மாருதியை பேச சொல்லி, ஏனென்றால் மாருதி மட்டுமே நேரில் சென்று வீடனனை கண்டவன், இலங்கை சென்று திரும்பியவன், அவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கலாம் என்பதால் மாருதியை இறுதியில் பேச சொல்லி கடைசியில் மாருதி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல, ராமன் தன்னுடைய கருத்தாக எதையும் சொல்லாமல் உங்களில் ஒருவனான உங்கள் தலைவனான மாருதி சொன்னதுதான் என்னுடைய தீர்ப்பு என்று தன் கருத்து என்று இல்லாமல் குழுவினருடைய ஒரு கருத்தையே தன்னுடைய கருத்தாக சொல்லி வீடனனை ஏற்றுக்கொள்வது என்று ராமன் தீர்மானிக்கிறார். 2 பாடல்கள் சொல்கிறார். ராமனை பொறுத்த வரையில் ராமனுடைய காப்பியமே சரணாகதி தத்துவம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், முதல் பாடலிலேயே கம்பன் பயன்படுத்திய வார்த்தை அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஒருவன் தன்னிடம் வந்து, யாரா இருந்தாலும் சரி, ராமனை விட்டுருங்க, நீங்க விபீடனை விட்டுருங்க, மிஸ்டர் ஏ மிஸ்டர் பீட்ட போய் நான் உன்னிடம் அடைக்கலம் கோருகிறேன் என்றால் மிஸ்டர் பி மிஸ்டர் ஏக்கு அடைக்கலம் கொடுத்து தான் தீர வேண்டும் என்பது ராமனுடைய கட்சி. அடைக்கலம், அபயம். அபயம் ஒண்ணுமில்லாதவையா, எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் முடிஞ்சு போச்சு, உன்னை தவிர வேற யாரும் இல்லை என்று தன் காலில் வந்து விழுபவர்களை எட்டி உதைப்பதோ ஏற்றுக்கொள்ள மறுப்பதோ அறமன்று என்பதில் ராமன் மிக தீவிரமாக இருந்ததால் தான் சுக்ரீவன் சரண் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்திய உடன் வாலியை பற்றி ஏதும் அறியாமல் இருந்த பொழுதும் தீரே என்னினும் என்னை செற்றவர் என்ற அளவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தான். ஏனென்றால் சுக்ரீவன் பயன்படுத்திய வார்த்தை சரண். இங்கேயும் சரண் என்று வந்துவிட்டதால் சரணாகதியை கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்ற தன்னுடைய கொள்கைக்கு அதை வலியுறுத்துவதற்காக 2 பாடல்கள் ராமன் சொல்லி வீடனனை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்கிறான். பாடல் இவ்வாறு அமைகிறது. பாடலை போடலாம் சுந்தரராஜன். என்ன ஒரு பவர்ஃபுல் வார்த்தைகளை கம்பன் பயன்படுத்துகிறான் என்று பார்க்க வேண்டும். அடேங்கப்பா, என்ன ஒரு வார்த்தை! இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இருந்தவர்க்கு எரிநீர் வேலை கடைந்தவர்க்கு ஆகி ஆழம் உண்டவர் கண்டிலரோ உடைந்தவர்க்கு உதவானாயின். வார்த்தைகளை பாருங்க. உடைந்தவன், அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கான். உடைந்தவர்க்கு உதவான் ஆயின், உள்ளது ஒன்று ஈயான் ஆயின், அடைந்தவர்க்கு அருளான் ஆயின். 3 கண்டிஷன் போடுறான். உடைந்தவர்க்கு உதவான் ஆயின், உள்ளது ஒன்று ஈயான் ஆயின், அடைந்தவர்க்கு அருளான் ஆயின்.
அறம் என்ன, ஆண்மை என்னாம். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. உடைந்தவர்க்கு உதவான், அது ஒண்ணு. உள்ளது ஒன்று ஈயான், உன்னிடம் இருப்பது, நீ மெனக்கிட்டு இதை போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிறத கேட்கறதுக்கு வந்திருக்கேன் ஐயா. உள்ளது ஒன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு தன்னை சரண் என்று அடைந்தவர்க்கு அருளானாயின். அப்புறம் என்னடா பேச, ஏதோ அறம் அறம்னு பேசுறீங்க, ஆண்மை ஆண்மைன்னு பேசுறீங்க, அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லடா. உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம் என்று சொல்லி இதற்கு ஒரு ஓமை சொல்கிறான். எவ்வாறு பார்க்கடலை கடைந்த பொழுது ஆலகால நஞ்சு வெளிப்பட என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி திக்குமுக்காடி போயிருந்த தேவர்களுக்கெல்லாம் அபயம் என்று சொன்னவன் சிவபெருமான். அந்த நஞ்சை நான் உண்கிறேன் என்று அவர்களை காப்பதற்காக நஞ்சை தான் உண்டவன் சிவபெருமான் என்பதை, இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இறந்தவர்க்கு எரிநீர் வேலை, வேலை என்றால் கடல், கடல் கடைந்தவர்க்கு ஆகி அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஆகி ஆலம் உண்டவர் கண்டிலரும். அப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான செய்கையை செய்த சிவபெருமானை நீங்கள் அறிந்திருக்கவில்லையா என்று சொல்லி வீடரனுக்கு அடைக்கலம் கொடுப்பதுதான் தகுதியானது என்று சொல்லி இதை எடுத்துடலாம். அடுத்தபடி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றான். பர்சனல், தன்னளவில் என்ன சொல்றான் பாருங்க. எல்லாம் சமம்யா, எனக்குன்னு வேற ஒரு நீதி, மற்றவங்களுக்குன்னு ஒரு நீதி கிடையாது. அனைவருக்கும் நீதி என்பது ஒன்றுதான், மாறுதலே கிடையாது. பாத்திரத்தை பொறுத்து ஆளை பொறுத்து நீதி மாறுபடாது. ஏனென்றால் அரக்கன் தூக்கி கொண்டு போகிறான், அழுது கூக்குரலிடுகிறாள் சீதை. அவளை காப்பதற்கு வந்தவன் சடாயு. ராவணனை வெல்வேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்ததாக தெரியவில்லை. ஆனாலும் அபயம் என்று கருதிய ஜானகியை காப்பாற்றுவதற்காக வந்து அந்த முறையில் உயிரையே விட்டவன் ஜடாயு. அவனுக்கு ஒரு நீதி, எனக்கு வேறொரு நீதியா கிடையாது. அவன் எவ்வாறு அபயம் என்று குரல் கொடுத்தவளை காப்பாற்றினானோ அதே போல நானும் அபயம் என்று குரல் கொடுத்த வீடுநனை காப்பாற்றியே தீருவேன், இது சத்தியம் என்று வீடுநனை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு முக்கியமான காரணத்தை தன்னளவில் தனக்கு நிகழ்ந்த ஒரு செயலை சுட்டி காட்டி ராமன் வலியுறுத்துகிறான். அவன் இங்கே சொட்டும் ஒரு ஒப்பற்ற வார்த்தை ஜடாயுவின் சாவு பற்றி, தெய்வ மரணம் என்பது. பல இடங்களிலும் பேசப்படும் ஒரு சொற்றொடர் இது, தெய்வ மரணம். பாடலை பார்க்கலாம். சரண் எனக்கு யார் கோல் என்று ஜானகி அழுது சாம்ப, சரண் எனக்கு யார், சரண் எனக்கு யார், என்னை காப்பாற்றுபவர் யார், நான் யாரை சரணடைவேன் என்று பெருசாக்கலாம். சரண் எனக்கு யார் கோல் என்று ஜானகி அழுது சாம்ப, அரண் உனக்கு ஆவேன் வஞ்சி அஞ்சல், உனக்கு அரண் நான் ஆவேன், அரண் உனக்கு ஆவன் வஞ்சி அஞ்சல் என்று அருளின் எய்தி முரணுடை கொடியோன் மொய்யமர் முடித்து, முரணுடை கொடியோன் கொல்ல, மொய்யமர் முடித்து முரணுடை கொடியோன் கொல்ல, தெய்வ மரணம் என் தாதை பெற்றது. ஜடாயு இல்லை, எங்க அப்பா மரணம், தெய்வ மரணம் என் தாதை பெற்றது என்பையின் வழக்கன்று ஆமோ. அந்த நெறி, அந்த மரபு, அந்த புரோட்டோகால், அந்த பண்பு ஜடாயுக்கு மட்டும்தானா, எனக்கு கிடையாதா என்று இந்த ஜடாயுவின் செயலை சுட்டி வீடனுக்கு அடைக்கலம் கொடுத்தே தீருவேன் என்கிறான் ராமன். அடுத்த பாடல் வீடனுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது. வீடனின் பாடல் எடுத்துடலாம். வீடனின் மூலமாக இலங்கையில் இருக்கும் அரக்கர்களுடைய வலிமை, ஆற்றல், யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, யவான் எப்படிப்பட்டவன், கும்பகர்ணம் எப்படிப்பட்டவன், பர்கத்தன் எப்படிப்பட்டவன், மகோதரன் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் அறிந்து கொள்கிறான் ராமன் வீடனன் மூலமாக. அப்போ வீடனன் சொல்கிறான், இதுவும் நான் ஸ்கிரீன்ல காமிக்க முடியாத ஒரு பாட்டு. என்ன ஒரு வார்த்தை சொல்லிடுறான் பாருங்க வீடனன். வீடனன் சொல்றான், உனக்கு தெரியுமா ராவணனுக்கு இவ்வளவு பெரிய சேனை இருந்தது, ஆனா அந்த சேனையில பாதிய அனுமனே அழித்து விட்டான் என்று. இந்த விவரம் ராமனுக்கு அனுமன் சொல்லவில்லை.
போன கிருஷ்ணதா காண்டத்து பாடலில் சொன்னேன், தன் பெருமை தான் சொல்ல வெள்கி என்பதாக ஒரு பாடல். நெருப்பு சிந்தியதும் அறக்கரை போரிட்டு கொன்றதும் சொல்லான், தன் பெருமை தான் சொல்ல வெள்கி. நான் செஞ்சதுன்னா அனுமன் பீத்திக்கு போறானா? கிடையாது. அதனால அனுமன் சொல்லவில்லை. வீடுனன் சொல்கிறான், அப்பேற்பட்ட ஒரு வீரன் அனுமன். அனுமனை நேருக்கு நேர் பார்த்திருக்கின்றான் வீடனன். அனுமன் வாலில் தீ, அனுமனை கொல்லக்கூடாது, அனுமனை காப்பாற்ற வேண்டும், தூதனை கொல்வது பிழை என்று சொன்னவன் வீடனன். அனுமனை பார்த்து வியந்து போய், இப்பேற்பட்ட அனுமனை தனக்கு உதவியாளாக அடியானாக இருக்கக்கூடிய ராமன் எப்பேற்பட்டவன் என்று, ராமனை சரணடைவதற்கு காரணம் ராமனுடைய பெருமை அன்று. ராமனை சரணடைவதற்கு காரணம் அனுமனுடைய பெருமை என்று வீடணன் பதிவு செய்கிறான் ராமனிடம். இலங்கையின் வலிமை பற்றி சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் சொல்லி கடைசியில் அனுமன் படைகளை எல்லாம் அழித்து விட்டான் என்று சொல்லி அனுமனுடைய பெருமையை சொல்லும் பொழுது வீடணன் சொல்லும் ஒரு பாடல் ஸ்கிரீன்ல இல்லை, நான் பாடலை படிக்கிறேன், அதன் பிறகு அடுத்த பாடல் பார்க்கலாம். பாடல் இவ்வாறு வருகிறது. காந்தும் வாளியின் கரன் முதல் வீரரும் கவியின் வேந்தும் என்று இவர்கள் விழிந்தவா கேட்டு அன்று. காந்தும் வாளியின், ராமனுடைய அம்பு தீ போல காந்தி செல்லக்கூடிய அம்பு. காந்தும் வாளியின் கரன் முதல் வீரரும், கரன் தூஷணா திரிசிரா எல்லாரும். கவியின் வேந்தும், இது வாலி. காந்தும் வாளியின் கரண் முதல் வீரரும் கவியின் வேந்தும் என்று இவர் விழிந்தவா கேட்டு அன்று. இவர்களை எல்லாம் நீ கொன்று விட்டாய், உன்னுடைய அன்புக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது, அவ்வளவு ஆற்றல் மிக்கவன் என்பதை கேட்டு நான் இங்கே வரவில்லை. காந்தும் வாளியின் கரண் முதல் வீரரும் கவியின் வேந்தும் என்று இவர் விழிந்தவா கேட்டு அன்று. அவ் இலங்கை நீந்தவா கண்டும் அறக்கரை செருவிடை முடுக்கி போந்தவா கண்டும் நான் இங்கு புகுந்தது என்றான். அவ் இலங்கை நீந்தவா கண்டும், நீந்தவா கண்டும், அந்த இலங்கையின் கடலில் இருந்து தாவி அறக்கரை செருவிடை முடுக்கி போந்தவா, அங்க இருக்கிற அரக்கர்களை எல்லாம் கொன்று மீண்டும் அனுமன் வந்தானே, அதை கண்டும் நான் இங்கு போந்தவா, அதை கண்டுதான் நான் இங்கு வந்தேன் என்று வீடனன் சொல்ல, ராமன் பார்க்கிறான் அனுமனை, கேட்கிறான், டேய் எப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டு வந்திருக்க, விட்டிருந்தால் சீதையை நீயே ராவணனை கொன்று ராவணனை அழித்து நீயே மீட்டு கொண்டு வந்திருப்பாய், அந்த துளியூண்டு இந்த லாஸ்ட் பிட் ஆஃப் ஜாப் எனக்குன்னு விட்டுட்டு வந்தையாடா என்று அனுமனை பார்த்து ராமன் கேட்கிறான். அந்த கடைசி எல்லாத்தையும் முடிச்சிட்ட லாஸ்ட் பார்ஷன் சரி ராமன் பண்ணட்டும் என்பதற்காக என் மேல் இறக்கப்பட்டு நீ விட்டுட்டு வந்தையாடா என்று அனுமனை பார்த்து அனுமனுடைய புகழ் சொல்வதாக ராமன் பேசுகிறான். பாடலை பார்ப்போம். கூட்டினார் படை பாகத்தின் மேற்பட கொன்றாய். கூட்டினார் படை, அரக்கர்கள் ஏகப்பட்ட படையை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். படை கூட்டினார், படை கூட்டினார் பாகத்தின் மேற்பட கொன்றாய், அதில் பகுதிக்கு மேல 50% மேலே நீயே கொன்று விட்டாய். படை கூட்டினார் படை பாகத்தின் மேற்பட கொன்றாய். ஊட்டினாய் ஊர் முற்றும், ஊட்டினாய் எரி ஊர் முற்றும், இலங்கைக்கெல்லாம் தீ வைத்தாய். ஊட்டினாய் எரி ஊர் முற்றும், இனி அங்கு ஒன்று உண்டோ, என்னடா இருக்கு இனிமே அங்க போய் செய்யறதுக்கு. கேட்ட ஆற்றினால், இந்த வீடுனன் சொல்லி நான் இப்பொழுது கேட்டேனே, அந்த ஆறு என்பது மார்க்கம், அந்த வழி, வீடுனன் சொன்னதை கேட்ட அந்த வகையால் கேட்ட ஆற்றினால் கிளி மொழி சீதையை கிடைத்தும் மீட்டிலாதது என் வில் தொழில் காட்டவோ வீரர். நான் வந்து கடைசியில் அம்பு போடணுங்கிறதுக்காக பாக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் ஜிக்ஸா பசல்ல கடைசி பீஸை மட்டும் நான் வைக்கணுங்கிறதுக்காக விட்டு வந்தையாடா என்று அனுமனை புகழ்கின்றான் ராமன். அடுத்ததாக வீடனன் சொல்கிறான், இலங்கைக்கு சேது கட்டுவது எவ்வாறு என்று கேட்க, இதை எடுத்துடலாம். வீடனன் தான் சொல்கிறான், வருணனை வழிபடு, வருணனை வணங்கி கேள், வருணனை சரண்புகு என்று வீடனன் சொல்ல ராமன் வருணனை நோக்கி தவம் இருக்கிறான். 7 நாட்கள் தவம் இருக்கிறார்.
வருணன் வரவில்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வருணனை பார்த்து ராமன் எவ்வாறு வரம் இருந்தான், தவம் செய்தான், 7 நாட்கள் தவம் செய்தான் என்பதை கம்பன் சொல்லும் ஒரு பாடல். வழக்கம் போல அற்புதமான கவிநயம் மிக்க பாடல். பாடலை பார்க்கலாம். தருணமங்கையை மீட்பதோர் நெறி தருக. தருணமங்கையை, தருணம் என்றால் இளமை, தருணமங்கையை மீட்பதோர் நெறி தருக. சீதையை சிறைமிப்பதற்கான ஒரு மார்க்கத்தை எனக்கு தருவாயாக, ஒரு வழியை எனக்கு காட்டுவாயாக. மீட்பது ஓர் நெறி தருக, தருணமங்கையை மீட்பது ஓர் நெறி தருக என்னும் பொருள் நயந்து அதில் ஆசைப்பட்டு நன்னூல் நெறி அடுக்கிய புல்லில் கருணையம் கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி வருண மந்திரம் எண்ணினான் விதிமுறை வணங்கி. தருணமங்கையை மீட்பதோர் நெறி தருக என்னும் பொருள், அதுதான் இவனோட கோல், அதுதான் இவனோட அல்டிமேட் எய்ம். அதை நயந்து புல்லில் படுத்து கிடைக்கிறான், தர்பை புல்லில். எப்பேற்பட்ட புல்? நன்னூல் நெறி அடுக்கிய புல். வருணனை வேண்டுவதற்காக எவ்வாறு தர்பை புற்கள் அடுக்கப்பட்டு ஒரு பாயாக, இல்லைன்னா ஒரு இருப்பிடமாக, ஒரு ஆசனமாக தயார் பண்ண வேண்டுமோ அந்த நெறியில் செய்யப்பட்ட தர்பை புல் அடுக்கிய புல்லில், நன்னூல் நெறி அடுக்கிய புல்லில் கிடந்தவன் யார்? கருணையம் கடல். எதை நோக்கி கிடக்கிறான்? கருங்கடல் நோக்கி. கருணையம், ஒரு கடல் மற்றொரு கடலை நோக்கி கிடக்கிறது. கருணையம் கடல் கிடந்தான் கருங்கடல் நோக்கி வருண மந்திரம் எண்ணினான் என்றது ஜெபித்தான். வருண மந்திரத்தை சொல்லிக்கொண்டே எப்படி சொல்ல போன வேண்டுமோ அந்த முறையில் சொல்லி விதிமுறை வணங்கி 7 நாள் தவம் செய்தான். பாடலை எடுத்துறான். வருணன் வரவில்லை. ராமனுக்கு கோபம் வருகிறது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வழக்கம் போல சொல்றதான், ராமன் ஒரு மானுடன். டேய், நான் திருமால், நான் கூப்பிடுறேன், நீ என்னடா வராம இருக்கிறது? தன்னுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி வருணன் மடக்கல. ராமன் தன்னை பற்றி என்ன சொல்லிக் கொள்கிறான்? என்னை என்ன இவன் இழிச்சவாயன்னு நினைச்சானா? என்னை வருணன் இழிச்சவாயன்னு நினைச்சானா? வக்கத்தவன் என்று நினைச்சானா? போக்கில்லாதவன் என்று நினைத்தானா என்று எண்ணி ராமன் சினம் கொள்கிறான். சாதாரண மனுஷனுக்கு உண்டான கோபம் ராமனுக்கும் வருகிறது. பாடலை பார்க்கலாம். பாரம் நீங்கிய சிலையினன். பாரம் என்பது கனம், ஆற்றல், வலிமை. இந்த இடத்தில் அவ்வாறு பொருள்படும். பாரம் நீங்கிய சிலையினன் ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மையன் ஆதலின் தகைசால் வீரம் நீங்கிய மனிதன். என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கான் அந்த வருணன்? வீரம் நீங்கிய மனிதன் என்று இகழ்ச்சி மேல் விளைய ஈரம் நீங்கியது எரிகடலாம் என இசைத்தான். இந்த கடலுக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கு? கடல் என்பது வருண பகவான் என்று கொள்ளலாம். பாரம் நீங்கிய சிலையினன், வலி இல்லாத ஒரு தண்டம், அதுக்கு பேரு கோதண்டம். பாரம் நீங்கிய சிலை, வலியில்லாத கோதண்டம், தண்டம், அதை கையில் பிடித்து கொண்டிருக்கிறான். ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மை. அடுத்து வந்து பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான்டா. என்ன ஒரு கேவலம், என்ன ஒரு இழிவு! அடுத்து பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான். ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மையன் ஆதலின், இந்த 2 காரணங்களால் தகைசால் வீரம் நீங்கிய மனிதன் என்று இகழ்ச்சி மேல் விளைய ஈரம் நீங்கியதோ எரிகடலாம் என இசைத்தான் என்று எண்ணி பார்க்கிறான் ராமன். அடுத்த பாடல் இதை எடுத்துடலாம். வருணன் இறுதியில் வருகிறான், ராவணனிடம் மன்னிப்பு கேட்கிறான். ராமன் இந்த இடத்தில் வருணன் மீது ஏவுவது பிரம்மாஸ்திரம். எல்லா கடலும் வற்றி போக வருணன் ஓடியே வருகிறான். நான் இங்கே ரொம்ப தொலைதூரத்தில் இருந்தேன், நீ கூப்பிட்டது காதல விடலை என்றெல்லாம் ஒரு சால்ஜாப்பு சொல்லி கடைசியில் சேது கட்டுவதற்கு ஒப்புக்கொள்கிறான். சேது கட்டப்படுகிறது. வானர்கள் எல்லோரும் ராமன் உள்பட சேதுவை தாண்டி இலங்கைக்கு வந்து விட்டார்கள். இலங்கைக்கு வந்து இலங்கையை முற்றுகையிட அவர்கள் தயாராகும் பொழுது ராவணனுடைய ஒற்றர்கள் அங்கே வந்து பார்க்கிறார்கள். அவர்களை ராமன் கண்டுபிடித்து, குரங்குகள் கண்டுபிடிக்க ராமன் மன்னித்து அனுப்பிவிடுகிறான். ராவணனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான். சீதையை விட்டால் பிழைப்பா, இல்லை என்றால் உயிர்
துறப்பாய் என்று சொல்லி அனுப்புகிறான். அந்த ஒற்றர்கள் ராவணனிடம் போய் செய்தி சொல்கிறார்கள். ஒற்று கேள்வி படலம் என்பது பாடல், ஒரு பாடல். அந்த ஒற்றர்கள் சொல்கிறார்கள், எப்படி சேது கட்டப்பட்டது, எப்படி வருணன் அடிபணிந்தான். சென்ற பாடலில் பார்த்தோம், வீரம் நீங்கிய மனிதன் என்று எள்ளி நகையாடினானோ என்பது. அதை இந்த ஒற்றர்கள் எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், ராவணா எவ்வாறு சேது கட்டப்பட்டது தெரியுமா என்று இவர்கள் சொல்கிறார்கள். பாடலை பார்க்கலாம். ஒற்றர்கள் ராவணனுக்கு சொல்லும் செய்தி: எல்லை நோக்கவும் எய்திலதாம் என்னும் சொல்லை நோக்கிய மானுடன் தோல் என்னும் கல்லை நோக்கி கணகளை நோக்கி தன் வில்லை நோக்கவும் வெந்தது வேலையே. வேலை என்றால் கடன். எல்லை நோக்கவும் எய்திலதாம், 7 நாட்கள் எவ்வாறு, அதோட லிமிட் எவ்வாறு வருணனை வேண்ட வேண்டுமோ அவ்வாறு அந்த முறையில் அதனுடைய பவுண்டரி, அதனுடைய எல்லை என்ன செய்ய வேண்டுமோ அதை முற்றிலும் செய்து முடித்த பிறகும் எல்லை நோக்கவும் எய்திலதாம். வருணன் அடிபணியவில்லை, வருணன் ஒப்புக்கொள்ளவில்லை, வருணன் வரவில்லை என்னும் சொல்லை நோக்கிய மானுடன், அந்த ஒரு நிகழ்வை, சொல் என்பது நிகழ்வு என்று கொள்ள, அதை நோக்கிய மானுடன், அதை எண்ணிய, அதை கருதிய, அதை பற்றி சிந்தித்த மானுடன் தோள் என்னும் கல்லை நோக்கி, அவனுடைய 2 தோள்களும், கல் என்பது மலை, மலை போன்ற தன்னுடைய தோள்களை நோக்கி, தன்னுடைய கணைகளையும் நோக்கி, தன் வில்லையும் நோக்க, ஒரு பார்வதாயா பார்த்தான். அம்புலாம் விட்டானா இல்லையா தெரியாது. தன்னுடைய தோள் என்னும் கல்லை நோக்கி, கணை நோக்கி, வில்லை நோக்கவும் வேலை வெந்தது என்று அவனுடைய பார்வையாலேயே கடல் அடங்கி போயிற்று, சேது கட்டப்பட்டது என்று சொல்கிறார். ராவணனுக்கு இது பாடல் எடுத்துடலாம். ராவணன் சீதையை விடமாட்டேன் என்று மறுக்கிறான். ராவணனுடைய அணியில் பல தடவை அவனுக்கு அறிவுரை சொல்கிறார். வீடனை பல தடவை சொன்னான், கும்பகர்ணனும் சொல்கிறான், மாலிவான் என்பவன் தொடர்ச்சியாக கதையில் பல இடங்களில் ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறான். 2 பாடல்கள் இந்த இடத்தில் பார்க்க போகிறோம். 2 பாடல்களையும் மாலிவான் என்ன சொல்கிறான் என்பதுதான் முக்கியம். ராவணனுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதற்கு அப்புறமும் அவனுடைய ஈகோ எப்படி இருக்கு, ராவணனுடைய பாத்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 2 பாடல், அதன் பிறகு ராவணன் அதற்கு சொல்லும் மறுமொழி என்று இவற்றை பார்க்க வேண்டும். மாலிவான் சொல்கிறான், நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், வந்திருப்பவள் மகாலட்சுமி சீதை என்று நான் அறிவேன், சொல்லுகிறார்கள், ஒற்றர்கள் சொல்லுகிறார்கள், உலகோர் சொல்கிறார்கள் என்று அவர்கள் கூறியதையெல்லாம் நான் கேட்டேன் என்று மாலிவான் சொல்லுகிறான். அதை முதலில் பார்ப்போம். அடுத்த பாடலில் என்ன சொல்கிறான் என்பது இன்னும் விவரமான ஒரு பாடல். முதல் பாடல், ஆயது தெரிந்தோ, ஒன் மினிட், ஆயது தெரிந்தோ, இதான் பாடல். ஆயது தெரிந்தோ தங்கள் அச்சமோ அறிவோ யார்க்கும் சேயவள் எளியல் என்ன, சீதையை இகழல் அம்மா தூயவள் அமிர்தனோடும் தோன்றினாள் என்றும் தோன்றா தாய் அவள் உலகுக்கு எல்லாம் என்பதும் சாற்றுகின்றார். சீதை என்பவள் ராமனுடைய மனைவி என்பது மட்டும் அல்லல், அவள் உலகுக்கெல்லாம் தாய், லோகமாதா என்று பல இடங்களில் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் சுட்டுவார்கள். லோகமாதா, தாயவள் உலகுக்கெல்லாம், தாயவள் உலகுக்கெல்லாம் லோகமாதா என்பதும் சாற்றுகிறார்கள். தூயவள் அமிர்தினோடும் தோன்றினாள், பால்கடலை கிடக்கும் பொழுது அமிர்தம் கிடைத்தது, அத்தோடு லட்சுமியும் வந்தாள் என்று தூயவள் அமிர்தத்தோடு தோன்றினாள். சீதையை இகழல் அம்மா, சீதையை குறைவாக மதிப்பிட்டு விடாதே, சீதையை பற்றி எள்ளி நகையாடாதே என்பது ராவணனுக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆயது தெரிந்தோ தங்கள் அச்சமோ அறிவோ யார்க்கும் சேயவள் எளியல் என்ன என்று சீதையை இகழாதே, எளியல் என்று சீதையை இகழாதே என்பது ராவணனுக்கு சுட்டப்படுகிறது.
இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் இதை விட ஒருபடி மேலாக சென்று சொல்கிறான் மாலியவான். இவன் மானுடனாக வந்துள்ளான். ஏனென்றால் நீ பெற்ற வரத்தில் மானுடர்களை நீ உள்ளடக்கி கேட்கவில்லை. எவராலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்று கேட்ட ராவணன், மனுஷன்லாம் எப்படி என கொல்ல முடியும் என்று மனிதர்களை மானுடர்களை பற்றி குறிப்பிடாமல் வரம் கேட்டான் என்பதால் மானுடனாக வந்துள்ளான் திருமால் உன்னை கொல்வதற்கு என்று ரொம்ப ஸ்பஷ்டமாக மிக தெளிவாக ராவணனுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. ஒற்று கேள்வி படலத்தில் மாலியவானார் பாடலை பார்ப்போம். மானுட வடிவம் தாங்கி வந்தார் உன்னுடைய வரத்தினால் என்பது சொல்லப்படுகிறது. நீ மிஸ் பண்ணின வரத்தின் ஆஸ்பெக்ட்னால் என்று. வானிடை வந்ததேயும் கானிடை வந்ததேயும் வானவர் கடாவவேயாம் மீனுடை அகழி வேலை விலங்கள் மேல் இலங்கை வேந்தன் தானுடை வரத்தை எண்ணி தருமத்தின் தலைவர் சாமே மானுட வடிவம் கொண்டார் என்பது ஓர் வார்த்தையிட்டார். கானிடை வந்ததேயும், காட்டுக்கு வந்தது, கானிடை வந்ததேயும் வானவர் கடாவவேயாம், கடாவுதல் என்றால் செலுத்துதல். வானவர்கள் தேவர்கள் திருமாலிடம் போய் வேண்டி அவன் தசரதன் மதலையாய் வருதும் என்று சொல்லி கானிடை வந்ததற்கு காரணம் வானவருடைய வேண்டுதல். அவர்கள் செலுத்த அவர்கள் ஏவி விட்டு அவர்களுடைய முன்னெடுப்பால் வந்தவன். கானிடை வந்ததேயும் வானவர் கடாவவேயாம் மீன் உடை அகழி வேலை விலங்கல் மேல் இலங்கை வேந்தன் தானுடை. இலங்கை வேந்தனுடைய வரத்தை எண்ணி, வரத்துல எந்த ஆஸ்பெக்டை, எந்த ஒரு எலிமெண்டை, எந்த ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை நீ சொல்லாமல் விட்டாயோ அதை எண்ணி தர்மத்தின் தலைவர் சாமே மானுட வடிவம் கொண்டார் என்பது ஒரு வார்த்தையிட்டார் என்று ரொம்ப ஸ்பஷ்டமாக ரொம்ப தெளிவாக எந்த விதமாக ஏற்றிருக்கும் இடமில்லாமல் ராவணனுக்கு சொல்லப்படுகிறது மாலியவானால். இதை எடுத்துடலாம். இவ்வளவு தெளிவாக உரைக்கப்பட்டாலும் அவனுடைய ஈகோ, அவனுடைய ஆணவம், அவனுடைய செருக்கு, தன்னுடைய ஆற்றலின் மீது அவன் கொண்டிருந்த நம்பிக்கை, தன்னுடைய வரங்கள் மீது அவன் கொண்டிருந்த நம்பிக்கை அவனை என்ன ஒரு வார்த்தை பேச வைக்கிறது பாருங்கள். சொல்றான், மானுடரா வந்தா என்னையா, இவன் கேவலம் மானுடரா வந்திருக்கான். சிவபெருமானே ஒரு குரங்கு வடிவம் எடுத்து என் முன் வந்து நின்றாலும் தோற்று ஓடுவானே அன்றி வேறு மார்க்கம் உண்டோ அவனுக்கு. சிவபெருமானே குரங்கு வடிவம், அனுமன் தன்னுடைய அம்சம் என்று சிவபெருமான் பாலகாண்டத்தில் சொன்னதை பலர் கேட்டிருக்கலாம். சிவனுடைய அம்சம் அனுமன். சிவபெருமானே ஒரு குரங்கு வடிவம் எடுத்து என் முன் வந்து நின்றாலும் நான் தான் வெல்வேன். என் கையில இருக்கிற அம்பு அவன் என்ன நினைச்சிருந்தான், கேவலம் கடல்ல இருந்து வந்து ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டானே ஆலகால நஞ்சு, அந்த மாதிரியா என்னோட அன்பு, என் கையில் இருக்கும் பகழி அந்த நஞ்சை விட கொடியது. அது நஞ்சு, அவனால சாப்பிட முடியும், என்னுடைய அம்புக்கு அவனால் பதில் சொல்ல முடியாது என்ற ஒரு ஆணவத்தில் வருகின்றன ராவனுடைய வார்த்தைகள். நான் இந்த குறிப்பிட்ட பாடல்களை சொல்வதற்கு காரணம், பல மேடைகளிலும் பல சொற்பொழிவுகளிலும் உங்களால் கேட்டிருக்க முடியாத சில வர்ணனைகள், சில வார்த்தைகள், அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்பதற்காக. அடுத்த பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன். சூலம் ஏய் தடக்கை அண்ணல், இவன் தான் சிவபெருமான். சூலம் ஏய் தடக்கை எண்ணல் தானும் ஓர் குரங்காய் தோன்றி ஏழுமேல் இடைவதுகளால் என் செய்ய வல்லான் என்னை. என்ன செஞ்சிட முடியும் அவன்? யாரு? சிவபெருமான். சூலம் ஏய் தடக்கை அண்ணல் தானும் ஓர் குரங்காய் தோன்றி ஏழுமேல் என் மீது போரெடுத்து வந்தால் இடைவது அல்லால், தோர்த்து ஓடுவது அல்லாமல் என் செய்ய வல்லான் என்னை, என் செய்ய வல்லான் என்னையா பண்ணிட முடியும் கேவலம் அந்த சிவபெருமானால என்னை. வேலை நீர் கடந்த மேல்நாள் உலகலாம் வெறுவ வந்த ஆலமோ என் கை அயில்முக பகழி அம்மா. ஆலமோ விழுங்க, வேலை நீர் கடைந்த மேல்நாள் அன்று கடந்தார்களே,
அப்பொழுது உலகெல்லாம் வெறுவ எல்லா உலகத்தாரும் அச்சம் கொள்ளும் அளவில் தோன்றிய அந்த நெஞ்சுன்னு நினைச்சுட்டானா என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அம்பை. என் கையில் என் கை அயில் முக பகழி, கூர்மையான முனை உடைய என்னுடைய கையில் இருக்கும் அன்பு கேவலம் அது என்ன ஆழகால நஞ்சுன்னு நினைச்சுட்டான் அவன் என்று ஆணவத்தின் உச்சியில் செருக்கின் உச்சியில் நின்று பேசுகிறான் ராவணன். அதனால்தான் கடைசி வரை அவனுக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதும் அவன் மனம் மாறவில்லை. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு பற்றி அடுத்தபடியாக பார்க்க போகிறோம். சோ இவ்வாறு ஒற்றர் கேள்வி படலத்தில் மாலியவான் ராவணனுக்கு அறிவுரை கூறுகிறான். அவன் மறுக்கிறான், சீதையை விட மறுக்கிறான். போர் என்பது தீர்மானமாகிவிட்டது. இடையில் ஏகப்பட்ட நிகழ்வுகள். ராமன் இலங்கையை பார்க்கிறான். சுக்ரீவன் ராவணனை நோக்கி பாய்ந்து அவனுடைய தலைமுடிகளை எல்லாம் பறித்து அதனுடைய மணிகளை எல்லாம் மகுடபங்க படலாம். எல்லாம் முடிந்தாச்சு. போர் நடக்க போகிறது. போர் யுத்த காண்டம். ஃபைனல் விசில் ஊதப்படும் நேரம். நம்முடைய நடையில் நின்றிய நாயகன் மீண்டும் ஒரு தீர்மானம் செய்கிறான். 3 வகையில் தீர்மானம் செய்வான் என்று சொன்னேன். ஒன்று முழுக்க முழுக்க ஆட்டோகிராட்டிக். அதுதான் சென்ற வகுப்பில் சொன்னேன். வாலியை கொல்வது என்னுடைய முடிவு. இதில் குழுவினருக்கு எந்தவித பங்கும் கிடையாது. இது குறித்து வரக்கூடிய எல்லா விவாதங்களிலும் எல்லா பழிகளுக்கும் நானே பொறுப்பு என்று வாலியை கொல்வதாக தீர்மானித்தவன் ராமன். வீடணனை ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா என்பதை முழுக்க முழுக்க குழுவினரை கேட்டு தீர்மானம் செய்தவன் ராமன். கடைசி நிமிடம் போர் துவங்க போகிறது. போர்லாம் வேண்டாம், தூது விடுவோம் என்று ஒரு ப்ரொபோசல் வைக்கிறான். ப்ரொபோசல் ராமனுடையது. குழுவினருடைய ஒப்புதலை பெற்றுக் கொள்கிறான். பாதி டெமோக்ராட்டிக், பாதி ஆட்டோகிராட்டிக். ஆட்டோகிராட்டிக் என்பது தீர்மானம் இவனுடையது. டெமோக்ராட்டிக் என்பது அவர்களுடைய என்டார்ஸ்மெண்ட், அவர்களுடைய ஒப்புதல், அவர்களுடைய சம்மதத்தை பெற்றுக்கொண்டு இதை நிறைவேற்றுகிறான். அங்கதனை தூது விடுவது என்று தீர்மானிக்கிறான். எல்லாரும் சரி சரி அனுப்பலான்ட்டாங்க. ஒரே ஒரு ஆள், அண்ணா தப்பு பண்ணாத சொல்லுபவன் இலக்குவன். நன்றாக சொல்கிறான். 2 பாடல்கள் சொல்கிறான். அதற்கு ராமன் என்ன பதில் சொல்கிறான் என்பதையும் பார்ப்போம். ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு முரண். தன்னுடைய தம்பியே தன்னுடன் முரண்படுகிறான். அண்ணன் அதை எவ்வாறு தீர்மானிக்கிறான், எவ்வாறு வழி நடத்துகிறான் என்பதை பார்க்கலாம். ராமன் சொல்கிறான், அங்கதனை தூதனாக, அங்கதன் என்று சொல்லவில்லை, ஒருவனை அனுப்பப் போகிறேன் என்று. இலக்குவன் மறுமொழி சொல்கிறான், அண்ணா செய்வது தப்பு. என்ன சொல்கிறான்? வாழியாய், பாடலை பெருசாக்கலாம். என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவனே அண்ணனே வாழியாய், நின்னை அன்று வரம்பேறு துயரின் வைக சூழ்விழா வஞ்சம் சூழ்ந்து உன் துணைவியை பிரிவு செய்தான். இது ராவணன். வாழியாய் அண்ணனே, என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவனே, உன்னை அன்று வரம்பு இல்லாத துயரில் வைக வைத்தவன், உனக்கு எல்லையே இல்லாத கஷ்டம், துன்பம், இன்னல், இடர்பாடு கொடுத்தவன். எவ்வாறு கொடுத்தான்? நேரில் நின்று உன்னை தோற்கடிக்கல. சூழ்விழா வஞ்சம் சூழ்ந்து உன் துணைவியை பிரிவு செய்தான். உன்னை பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டான். அந்த பொண்டாட்டியை தூக்கிட்டு போகும் பொழுது ஏழையாள் இடுக்கண் நோக்கி ஒரு தனி இகல் மேல் சென்ற ஊழி காண்கிற்கும் வாழ்நாள் உந்தையை உயிர் பண்டு உண்டான். சீதையை தூக்கிட்டு போயிட்டான். நீ இப்ப சீதையை விட்டுடுங்கிற. சீதையை தூக்கிண்டு போய்விட்டான், சீதையை விட்டு விட்டான். டூ அண்டு முடிஞ்சு போச்சா? இல்லை அண்ணா, இந்த சீதையை தூக்கி கொண்டு போனதற்கும் இப்பொழுது சீதையை விடுவிப்பதற்கும் நடுவில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதே. உன்னுடைய தந்தை அவனை கொன்றானே அந்த ராவணன். ஏழையாள் இடுக்கண் நோக்கி, எதற்காக ஜடாயு கொல்லப்பட்டான்? சீதையினுடைய துன்பத்தை பார்த்து ஏழையாள் இடுக்கண் நோக்கி ஒரு தனிகள் மேல் ஒப்பில்லாத ஒரு போர் ஏற்றுக்கொண்டு அந்த போரில் சென்று ஜடாயு உயிர் விட்டான். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா?
ஊழி காண்கிற்கும் வாழ்நாள் உடையவன். எத்தனை பிரளயம், எத்தனை எத்தனை யுகம் வந்தாலும் அவற்றையெல்லாம் கண்டு உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஜடாயுவை டக்குன்னு இப்பொழுதே இந்த பாதி நிலைமையிலேயே கொன்று விட்டானே, உந்தையை உயிர் கண்டு கொடுத்தான். இதுக்கு என்ன பதில்? சீதையை எடுத்துட்டு போயிட்டான், சீதையை விட்டுட்டான். பிரச்சனை இதோடு தீர்வதில்லை. இதன் நடுவில் நிகழ்ந்த உன்னுடைய தந்தையாகிய ஜடாயுவை கொன்றதற்கு என்ன பழி வாங்க போகிறாய்? எனவே தூது விடாதே, போர் செய்து அவனை கொல் என்பது இலக்குவனுடைய வாதம். அடுத்த பாடல். அன்னவன் தனக்கு மாதை விடில் உயிர் அருள்வாயேல், என்னுடைய நாமம் நிற்கும் அளவெல்லாம் இலங்கை மீதூர் மன்னவன் நீயே என்று வந்து அடைந்தவர்க்கு வாயால் சொன்ன சொல் என் ஆகும், முன்னம் சூழ் உறவு என்ன ஆகும். இப்போ போய் நீ சீதையை விட்டுடு, எவ்ரிதிங் இஸ் டன். நடுவில் நீ இன்னொன்று பண்ணியிருக்க, இலங்கை அரசு உனக்கு என்று வீடணனுக்கு சொல்லி இருக்கிறாய். ராவணன் சீதையை விட்டுட்டான். ராவணன் will continue to be இலங்கையின் அரசன். அன்னவன் தனக்கு, அப்பேற்பட்ட ராவணனுக்கு மாதை விடில், சீதையை விட்டுவிட்டால் உயிர் அருளுவாயேல், அவனை நீ பிழக்க வைத்து அவனுக்கு போர் செய்து அவனை கொல்லாமல் விட்டுவிட்டால், என்னுடைய நாமம் நிற்கும் அளவெல்லாம் இலங்கை மூதூர் மன்னவன், 7 எத்தனை காலமானாலும் ராமநாமம் என்றைக்கெல்லாம் இருக்குமோ அந்த நாள் வரைக்கும் இலங்கைக்கு நீதான் அரசன் என்று எப்பேற்பட்ட ஒரு சொல்லி நீ வாக்கு கொடுத்திருக்கிறாய் வீடணனுக்கு. அவனுக்கு எவ்வாறு நீ இலங்கை அரசை கொடுப்பாய்? சொன்ன சொல் என்னவாகும்? ராமா, நீ சொன்ன சொல் தவற போறியா? வாக்கு தவறியனாக போகிறாயா நீ என்பது ஒன்று. முன்னம் சூளுறவு என்ன ஆகும்? ஆரண்ய காண்டத்தில் பார்த்தோம். சூரறுத்தவனும் சுடர் நேமியும் ஊரறுத்த ஒருவனும் வந்தாலும் யார் அறத்தினோடு நிற்கிறார் அவர் வேறறுப்பன் என்று சொன்னவன் ராமன். அந்த தண்டகாரண்ய முனிவர்களுக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கிறாய், அது என்ன ஆகும் என்றெல்லாம் அண்ணனை சிந்திக்க வைத்து, இந்த காரியம் செய்யாதே என்று அண்ணனை வலியுறுத்துகிறவன் இலக்குவன். ராமன் பதில் சொல்றான், தம்பியா, இதை எடுத்துடலாம், தம்பியாகவே இருந்தாலும் அறம் தர்மம் சாமதான பேத தண்ட என்று சமாதானத்திற்கு வழி இருக்குமே, ஆனால் அதன் வழி செல்வதுதான் தர்மம். நீ சொன்ன மாதிரி ஆயிரலாம், கடைசியில போர்தான் வழியா இருக்கலாம், ஆனாலும் அந்த வழியை தீர்மானிக்க வேண்டியவன் அவனாக இருக்க வேண்டுமே ஒழிய நானாக இருக்கக்கூடாது என்பதற்காக தூது அனுப்பப் போகிறேன் என்று தம்பியின் வாயை அறம் இதுதான் என்று சொல்லி முழுக்க ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தின் தலைவன் ராமன், அறத்தின் நாயகன், அதை நிறுவும் ஒரு கட்டம் இது. பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன் பாடலை போடலாம். அயர்த்திலன் முடிவும் மகுதே ஆயினும் அறிஞர் ஆய்ந்த நயத்துறை நூலின் நீதி நாம் துறந்து அமைதல் நன்றோ, புயத்துறை வலியரேனும் பொறையடும் பொருந்தி வாழ்தல் ஜெயத்துறை, வெற்றி என்பது அதுதான், ஜெயத்துறை அரணும் மகுதே என்று இவை சமயச் சொன்னான். தம்பியுடைய பாயிண்ட் எவ்வளவு வேலிடா, எவ்வளவு வாதங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருந்தாலும் நீதி நூலின் நீதி நாம் துறந்து அமைதல் நன்றோ, இதான் ராவனுடைய பிரின்சிபிள். தர்ம வழி என்பதோ அதை விட்டு நான் மீற மாட்டேன் என்று தம்பிக்கு வாக்கு குருதி தூது அனுப்புகிறான். அடுத்த பாடல். பாடல் எடுத்துடலாம். ராமன் போருக்கு தயாராகிறான். முதல் போர் புரி படலம். முதல் நாள் போரிலேயே ராவணன் போருக்கு வந்து விடுகிறான். ராவணன் யுத்தம் நிகழ்கிறது. அந்த காட்சியை எல்லாம் பார்க்க போகிறோம். ராமன் தன்னுடைய தோளில் தன்னுடைய அம்பரா துணியை பூட்டிக் கொள்கிறான். ராமனுடைய தோளில் இருக்கும் அம்பரா துணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். எடுக்க 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 ஒரு எண்ட்லெஸ் சப்ளை அது இருக்கணும்.
10 அம்பு விட்டாச்சு, ஐயோ ஸ்டாக் இல்லை, இன்வென்ட்ரி போயிடுது என்று இருந்தால் அது என்ன அம்பரா துணி? அன்லிமிட்டெட் ஸ்டாக். அந்த இது சொல்லுவாங்களே மணிமேகலை அமுத சுரபி, அது போல எடுக்க எடுக்க குறையாமல் அம்புகளை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அம்பரா துணியை தன்னுடைய தோளில் ராமன் சூட்டி கொண்டான் என்பது கம்பனுடைய படிவு. எடுக்க எடுக்க குறையாமல் இருந்தால் போதுமா? அதில் இருக்கக்கூடிய அம்புகள் எப்பேற்பட்ட தன்மையாக உடையதாக இருக்க வேண்டும் என்பதற்கு கம்பன் ஒரு உவமை சொல்கிறான். இவன் அடிப்படையில் கவிஞன். எனவே இந்த அம்பரா துணி கொடுக்கக்கூடிய அம்புகள் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு கம்பன் எந்த உவமை வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம். இவன் கவிஞன் என்பதால் ஒரு கவிஞனுடைய சொல் போல குறி தவறாத, நோக்கம் தவறாத, கவிஞர்களுக்கு சொற்களுக்கு தடைப்படுமா என்ன? எண்ட்லெஸ் சப்ளை கவிஞர்களுக்கு சொற்கள். அதுபோல இந்த அம்பரா துணியினுடைய சப்ளையும் எண்ட்லெஸ் என்று குறி தவறாத, நோக்கத்தை நிறைவேற்றுவதாக, எல்லையில்லாத, கவிஞருடைய வாயிலிருந்து வரும் சொல் போல கூர்மை உடையதாக அம்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அம்பரா துணியை ராமன் தன்னுடைய தோளில் மாட்டிக்கொண்டான் என்பது கம்பனுடைய பதிவு, கம்பனுடைய வர்ணனை. பாடலை பார்க்கலாம். எப்பேற்பட்ட கவிஞன், எப்பேற்பட்ட சொற்கள், அதான் முக்கியம். பல்லியல் உலகு ஒரு பாடை பாடமைந்து, பல் இயல் உலகு, உலகத்திற்கு ஏராளமான இயல்பு உண்டு. பல்லியல் உலகு ஒரு பாடை பாஷை, பல்லியல் உலகு ஒரு மொழி பாடு அமைந்து, எல்லையில் நூற்கடல் ஏற நோக்கிய, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சும்மா குப்பன் சுப்பன்லாம் கவிஞன் இல்லை. எல்லையில் நூற்கடல் ஏற நோக்கிய நல் இயல்புடைய நவை அரு. எத்தனை அடைமொழி போடுறான் பாருங்க. இன்றைக்கு கவிஞர்லாம் பாதி பேர் போயிட்டே போயிடுவாங்க. நல்லியல்புடைய கவிஞர்கள், நவையறு கவிஞர்கள், நல்லியல் நவையறு கவிஞர் நாவரும் சொல் என தொலைவு இல்லாத, அது முக்கியம், எண்ட்லெஸ் சப்ளை, தொலைவிலா தூணி தூக்கினான். அம்பரா துணியை தன்னுடைய தோளில் ராமன் எடுத்து மாட்டிக்கொள்கிறான். பல்லியல் உலகு ஒரு பாடை பாடமைந்து, எல்லா மொழிகளையும் கற்றவனாக இருக்க வேண்டும் அந்த கவிஞன். ஒரு மொழி கவிஞன் அல்லன். பல்லியல் உலகு ஒரு பாஷை, பல்லியல் உலகுரு மொழி பாடு அமைந்து, எல்லையில் நூற்கடல், கடல் நூற்கடல், எல்லையில்லாத, எல்லையில் நூற்கடல் ஏற நோக்கிய நல்லியல்புடைய நவைய, நவை என்றால் குற்றம், நவையரு கவிஞர் நாவரும் சொல்லன தொலைவு இல்லாத அம்பரா துணியை எடுத்து ராமன் பூட்டிக் கொள்கிறான். அடுத்த பாடல், கொண்டு வந்த பாடலாம் முடிக்க முடியுமா தெரியல. அடுத்த பாடல் ஒரு முக்கியமான பாடல். இது பாடல் எடுத்துடலாம். ராமன் தன்னுடைய காப்பியத்தில் தன்னை தான் திருமால் என்பதாக உணர்ந்ததாக எந்த இடத்திலும் காண்பிக்கவில்லை. தன்னளவில் கவிஞர் கூற்றாகவோ மற்ற பாத்திரங்கள் கூற்றாகவோ அவன் நீதான் திருமால், நீதான் பரம்பொருள், நீதான் முதல்வன், நீ முற்றும் நீ என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறான். ஆனால் தன்னளவில் தான் அவதாரம் என்பதை ராமன் உணர்ந்ததாக எந்த இடத்திலும் காண்பிக்கவில்லை கம்பன். இது ராமனுக்கு மட்டுமே கம்பன் செய்து கொண்ட வரையறை. இலக்குவன் தன்னை தான் அவதாரம் என்பதாக உணர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாக ஒரு பாடல் கம்பன் பதிவு செய்கிறான். ராமன் தன்னை அவதாரம் என்று உணர்ந்தது இல்லை. இலக்குவன் தான் திருமாலின் அவதாரம் என்பதை உணர்ந்ததாக கம்பன் பதிவு செய்கிறான். யுத்த காண்டத்தில் முதற் போர் குறிப்படலத்தில் இலக்குவனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறது. ராவணன் ஒரு வேல் ஏவுகின்றான். அந்த வேல் இலக்குவனை தாக்குகிறது. இலக்குவன் வேல் பாய்ந்த மார்போடு கீழே விழுந்து விடுகிறான். கீழே விழுந்த இலக்குவனை தூக்கிச் செல்வதற்காக ராவணன் வருகிறான். எடுத்துக்கொண்டு இலங்கை போய்விடலாம் என்று. இலக்குவனை தூக்க ராவணனால் முடியவில்லை. கம்பன் பதிவு. யாரால் முடியவில்லை? ராவணனால் முடியவில்லை. எப்பேற்பட்டவன்? சிவபெருமானுடைய கைலை மலையை தூக்கிய அவனால் இலக்குவனை தூக்க முடியவில்லை. அது கைலை மலை. இது ஒரு 6 அடி உயரம் உள்ள சாமானியமான ஒரு மானுடன். இந்த உடலை அவனால் தூக்க முடியவில்லை. யார்?
கைலை மலையை தூக்கியவனால் இலக்குவனுடைய உடலை தூக்க முடியவில்லை என்பது கம்பனுடைய பதிவு. பாடலை பார்க்கலாம். ஏனென்றால் இலக்குவன் தன்னை திருமால் என்று எண்ணி படுத்துக் கொண்டிருக்கிறான். இது முக்கியமான வார்த்தை. இது இல்ல, அடுத்த நல் உணர்வு முந்தின பாட்டு. இதுக்கு அடுத்தது அடுத்த நல் உணர்வு. சாரி, அடுத்த நல் உணர்வு ஒழிந்திலன் அம்பரம் செம்பன் உடுத்த நாயகன் தான் என உணர்தலின் ஒருங்கே தொடுத்த எண்வகை மூர்த்தியை துளக்கி வெண்பொறுப்பை எடுத்த தோள்களுக்கு எழுந்திலன் ராமனுக்கு இளையான். ராமனுக்கு இளையான். இவனை எடுக்க முற்படுகிறான். யாரு? எண்வகை மூர்த்தியை துளக்கி வெண்பொறுப்பை எடுத்த தோளுக்கு ராமனுக்கு இளையான் எழுந்திலன். ராவணனுடைய தோளாற்றல் கைலை மலையை அசைக்க முடிந்தது, இந்த இலக்குவனை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை என்பது பதிவு. அடுத்த பாடல். இவ்வாறு இலக்குவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். ராவணனால் தூக்கி கொண்டு போக முடியவில்லை. அனுமன் வருகிறான். அப்படியே இலக்குவனை எடுத்துக்கொண்டு போயிடுறான். எவ்வாறு எடுத்துக்கொண்டு போகிறான்? ஒரு தாய் குரங்கு தன்னுடைய குரங்கு குட்டியை எவ்வளவு எளிமையாக எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் தூக்கி கொண்டு போகுமோ அந்த மாதிரி அனுமன் இலக்குவனை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். ஏனென்றால் அனுமனிடம் இருந்தது அன்பு, ராவணனிடம் இருந்தது ஆணவம். பாடலை பார்ப்போம். தொக ஒருங்கிய ஞானம் ஒன்று எவரினும் தூயான் தகவு கொண்டது ஓர் அன்பு எனும் தனித்துணை அதனால் அகவு காதலால் ஆண்தகையாயினும். இலக்குவன் பெரிய வீரன். ஆண்தகையாயினும் அனுமன் மகவு கொண்டு போய் மரம் புகும் மந்தியை நிகர்த்தான். மந்தி என்பது பெண் குரங்கு. மகவு கொண்டு போய் தன்னுடைய குட்டியை தூக்கி கொண்டு மரத்திற்கு தாவக்கூடிய ஒரு பெண் குரங்கு போல இலக்குவனை அவன் ஆண்தகை ஆயினும் அனுமன் அகவு காதலால் எடுத்து கொண்டு போனான் என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். நின்றவன். கரெக்ட். இது எடுத்துடலாம். போர் நடக்கிறது. முதல் நாள் போர். நாம் எல்லோரும் அறிந்த நிகழ்வு. ராவணன் தோற்று போகிறான். எந்த விதமான ஆயுதமும் இல்லை அவனிடம். நிராயுத பாணியாக நின்று கொண்டிருக்கிறான். கம்பன் ஒரு பாடல் சொல்வான், சொல்றதுக்கு இடமில்லை. கால் நகத்தால் தரையை கீறிக்கொண்டு வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து நின்றான் என்பது ராவணன் என்ற நிலைமையை நோக்கி கம்பன் சொல்லும் வார்த்தை. கால் விரல் தரையை கீறிக்கொண்டிருக்க தலை கவிழ்ந்து நாணி நின்றான். இது முக்கியமான ஒரு நிலைமை. இவனை ராமன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவன்கிட்ட சொல்றான், இவனை கொல்வது தகாது என்பது ராமனுடைய முதல் எண்ணம். பாடலை பார்த்து விடலாம். நின்றவன் நிலைமையை நோக்கி நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் உன்னினன் வெறுங்கை நின்றான் எனக் கொள்ளா எனக் கொண்டு இன்று அவிந்தது போலும் உன் தீமை என்று இசையோடு ஒன்ற வந்தன வாசகம் இணையென உரைத்தான். நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை. நான் சொன்னேன், தரையில் கால் கட்டை விரல் கீறி கொண்டிருக்க தலை கவிழ்ந்து நாணி எனக்கு இந்த நிலைமை வந்திருத்தே என்று வெட்கப்பட்டு கொண்டு நின்ற அந்த நிலையை நின்றவன் நிலை நோக்கிய ராமன் யார்? நெடுந்தகை. உடல் வலிமை மட்டுமல்ல நெடுந்தகை, மன வலிமையும். இவனை கொன்றலன் உன்னிலன். இவனை கொல்வது என்ற எண்ணத்தை தவிர்த்தான். அதை நினைக்கவில்லை. உன்னிலன், உண்ணுதல் என்றால் நினைத்தல். அதை பற்றி எண்ணவில்லை, அதை கருதவில்லை, அது பற்றி தீர்மானம் செய்யவில்லை. வெறுங்கை நின்றான். ஒரு ஆயுதம் கூட கிடையாது. நிராயுத பாணியாக நிற்கின்றான்.
என்பதை கொண்டு வெறுங்கை நின்றான் எனக் கொண்டு. எல்லாம் போயிடுத்தேடா, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வலிமை, நீ செய்த தீமை எல்லாம் இன்றுடன் அவிந்தது போலும் உன் தீமை என்று எண்ணி அல்லது என்று சொல்லி இசையோடு ஒன்ற, இசை என்பது புகழ், மியூசிக் இல்லை, இசையோடு ஒன்ற வந்த வாசகம் இணையென உரைத்தான். பின்வருமாறு சில வார்த்தைகளை ராவணனுக்கு சொல்கிறார். நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் உன்னிலன் வெறுங்கை நின்றான் எனக் கொள்ளா எனக் கொண்டு இன்று அவிந்தது போலும் உன் தீமை என்று இசையோடு ஒன்ற வந்தன வாசகம். இது முக்கியமான வார்த்தை. புகழோடு சேர்ந்த, புகழ் கொண்டு தரக்கூடிய, புகழை ஈட்டக்கூடிய வாசகத்தை ராமன் சொன்னான். என்னென்ன சொன்னான்? இணையென உரைத்தான். பின்வருமாறு சொன்னான். என்னெல்லாம் சொல்றான்? முதல்ல ஒரு கண்டிஷன் போடுறான். இதை எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம். சுந்தர், சீதையை விட்டு விடு. முதல் கண்டிஷன், சீதையை விட்டு விடு. உன்னுடைய தம்பி வீடணன், அவனை இலங்கைக்கு அரசனாக்க ஆக்கு. அவனுக்கு நீ அடிபணிந்து, அவனை மன்னனாக ஏற்றுக்கொண்டு, அவனுக்கு அடிபணிந்து, அவனுக்கு ஏவல் செய்து, அவனுடைய ஏவலாளாக, அவனுடைய பணியாளாக நீ இருப்பாய் என்று நீ செய்வாயானால் உன் தலையை கொய்து தரையில் வைக்கிலேன் என்றான் என்பது ராமன் சொல்லும் வார்த்தை. பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன். சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு, பெருசாக்கலாம், சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு, சீதையை சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு உலகினில் தேவர் முறையில் நின் தம்பியை வைத்து, வைத்துங்கிற அப்படி போடணும், தேவர் முறையில் வைத்து, தேவர் முறையில் உன் தம்பியை வைத்து ராக்கதர் முதல் பேர் இறையில் வைத்து. ராக்கதர்களுக்கெல்லாம் இறை என்பது இங்கே அரசன், வேந்தன், மன்னவன், தலைவன். ராக்கதர் முதல் பேர் இறையில் வைத்து உன் தம்பிக்கு ஏவல் செய்து இருத்தியேல். உன் தம்பியை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பணி செய்யும் ஒரு ஆளாக உன்னை ஏற்றுக்கொண்டு நீ இருப்பாயானால் நின் தலை வாளியின் தடிந்து தரையில் இன்னும் வைக்கிறன். நின் தலை, உன்னுடைய தலையை அம்பினால் கொய்து தடிந்து, நின் தலை அம்பினால் கொய்து இன்னும் தரையில் வைக்கலன், இனிமேல் தரையில் வைக்க மாட்டேன். நீ இந்த 3 காரியத்தையும் செய்ய வேண்டும். சீதையை விட்டுவிட வேண்டும், உன் தம்பியை இலங்கைக்கு அரசனாக்க ஆக்க வேண்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு எதிர்த்தாப்புல அவனுக்கு ஒரு புரட்சி பண்ணி அவனை அகற்றி, கிடையாது, அவனுக்கு ஏவல் செய்து இருப்பாயாக. இது முக்கியமான கண்டிஷன். வீரனை மன்னனாக ஆக்கிவிட்டு அடுத்த 10 நாளைக்குள்ள ஒரு புரட்சி உண்டு பண்ணி, ஒரு கூன்னு சொல்றாங்களே, இராணுவ புரட்சி, அதெல்லாம் பண்ணி அவனை இறக்கி விடப்படாது. அவனுக்கு ஏவல் செய்து இருப்பாய் என்று இந்த 3 கண்டிஷனையும் நீ நிறைவேற்று என்று ராமன் சொல்கிறான். அல்லையாம் எனில், அடுத்த பாடல், இவ்வாறு நீ செய்யாவிட்டால், இவ்வாறு நான் சொன்ன இந்த 3 நிபந்தனைகளுக்கும் நீ உட்படாவிட்டால் உன்னுடைய வலிமையெல்லாம் சேர்த்து கொண்டு போர் செய். ஆனால் உனக்கு பிழைப்பு என்பது இனிமேல் கிடையாது. நீ கண்டிப்பாக செத்து போவாய். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீ கொல்லப்படுவாய். பிழைப்பு இனி உண்டு என நயவேல். நயத்தல் என்றால் ஆசைப்படுதல் என்று அதையும் சொல்லிவிடுகிறான் ராமன் ராவணனுக்கு. அல்லையாம் எனின் ஆர் அமர் ஏற்று நின்று ஆற்ற வல்லையாம் எனில் உனக்கு உள்ள வலியெல்லாம் கொண்டு. இன்னும் ஏகப்பட்ட போர் வீரர்கள், போர் கருவிகள், படைக்கலன்கள் எல்லாம் இலங்கையில் வைத்திருக்கிறாய் என்று நம்புகிறேன். அவற்றையெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணிண்டு, அல்லையாம் எனின் ஆரமர் ஏற்று நின்று ஆற்ற வல்லையாம் எனின்
உனக்கு உள வலியெல்லாம் கொண்டு நில்லையா என நேர் நின்று பொருதி, நில்லையா எனக்கு நேரம் வந்து நில்லு ராமா என்று சொல்லி நேர் நின்று பொருதி, எனினும் அதுவும் சரி, எப்படியானாலும் நல்லை ஆகுதி, முக்கியமான வார்த்தை, நல்லை ஆகுதி, நல்லவனாக மாறு அப்பா. ஆனால் அது இல்லாமல் அவ்வாறு செய்யாமல் அல்லையாம் எனின், அவ்வாறு செய்யாமல் இருந்தால் அல்லையாம் எனின் நல்லை ஆகுதி, நல்லவனாக மாறிவிடு, அல்லையாம் எனின் பிழைப்பு உண்டு என நயவேல், நீ பிழைத்து போவாய், உனக்கு உயிர் பிச்சை கிடைக்கும் என்பதை நீ நம்பிக்கை கொள்ளாதே என்று ராமன் சொல்கிறான். அடுத்த பாடலை பார்ப்பதற்கு முன்னால், போட வேணா, அடுத்த பாடல் நான் சொல்லுகிறேன், இதை எடுத்துடலாம். இவரெல்லாம் சொல்லிவிட்டு ராவணனை ராமன் அனுப்புகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறான்? நாம் எல்லோரும் அடிக்கடி கேட்டு மகிழ்ந்து கழித்த பாடல் இன்று போய் நாளை வா. இந்த சம்பூர்ண ராமாயணத்தின் இந்த பாடலை வரும், இன்று போய் நாளை வா என்று, இன்று போய் நாளை வா என்று ராவணன் அனுப்பப்படுகிறான். இது குறித்து எனக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து உண்டு. இன்று போய் நாளை வா என்று ராவணன் எதற்காக அனுப்பப்படுகிறான்? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு சண்டைக்கு வா என்று சொல்லி அனுப்புகிறானா, அல்லது இன்று போய் நாளை சமாதானத்திற்கு வா என்று சொல்லி அனுப்புகிறானா என்பது சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கலாம். இதுல ஒரு பாயிண்ட் உண்டு, பாடலை பார்த்துடலாம் இப்போ, அப்பதான் புரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால். ஆளையா உனக்கு அமைந்தன எல்லாம், ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் மறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகுலம் கமுகின் வாழை தாவரு கோசல நாடுடை வள்ளல் என்பது பாடல். நான் சொல்கிறேன், ராமன் ராவணனை இன்று போய் நாளை சண்டைக்கு வா என்று சொல்லவில்லை, சமாதானத்திற்கு வா என்று சொல்கிறான். இது என்னுடைய கருத்து. நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் இதை ஒத்துக்கிறது இல்லை. ஒரு காரணம் சொல்லிடுறேன். போர்க்கு நாளை வா என்ற வார்த்தை அங்க இருக்கு, நீங்க பாருங்க, இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை, போர்க்கு நாளை வா என நல்கினன் என்று சொன்னான். ஐயா, சண்டைக்குத்தானே வா, நாளை போர்க்கு வா என்பதுதான் கம்பனுடைய வார்த்தை. அப்படி இருக்கும் பொழுது சண்டைக்கு வராதே, சமாதானத்திற்கு வா என்று ராமன் சொன்னான் என்று எவ்வாறு வரதராஜன் பொருள் கொள்ள முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். தமிழ் பாடலை படிக்கும் பொழுது கொண்டு கூட்டி பொருள் என்ற ஒரு மரபு ஒன்று உண்டு. ஒரு குறிப்பிட்ட சொல்லையோ ஒரு குறிப்பிட்ட தொடரையோ அது இருக்கும் இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு மாற்றி பொருள் கொள்ளுவது, அப்பொழுதுதான் பொருள் சரியாக அமையும். பல பாடல்களில் கொண்டு கூட்டி பொருள் முறையில் பொருள் கொள்ளாவிட்டால் பாடலை புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வாறு ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கிறது. ஆக போர்க்கு என்ற வார்த்தையை, போர்க்கு நாளை வா என்று, போர்க்கு என்ற சொல் அது இருக்கும் இப்பொழுது அது இருக்கும் இடத்திலேயே வைத்துக் கொண்டால் சண்டைக்கு நாளைக்கு வா என்று சொன்னதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறேன். போர்க்கு என்ற வார்த்தையை ஆளையா உனக்கு போர்க்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டாய். போர்க்கு என்று உனக்கு அமைந்தனவை எல்லாம், போருக்காக உனக்கு அமைந்த அம்பு, வில், யானை, குதிரை, தேர்ப்படை, காலாட்படை, உன்னுடைய அரக்கருடைய படை, வில், அம்பு, சூலம் என்று ஏகப்பட்ட கருவிகள், எல்லா வகையான படைக்கலன்கள். இது தவிர ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ, அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். கருவிகள் தவிர பிசிக்கலா இருப்பது தவிர அப்டிராக்டா இருக்கக்கூடிய போர் முறை, போர் தந்திரம் எவ்வளவோ இருக்கு. ஆளையா போர்க்கு உனக்கு அமைந்தன எல்லாம், போர் செய்வதற்காக உனக்கு என்னவெல்லாம் உன்பால் இருக்கின்றனவோ, உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி, உன்னுடைய திறமை, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வலிமை, இவை தவிர உன்னுடைய படை கருவிகள் எல்லாம் ஆளையா போர்க்கு உனக்கு அமைந்தன, அவையெல்லாம் மாருதம் அறைந்த பூளையாயின. மாருதம் என்பது பெரிய சண்ட மாருதம், புயல்.
அதுல பறக்கக்கூடிய இலவம் பஞ்சு, பூளை என்பது இலவம் பஞ்சு, அந்த மாதிரி போயிடுத்து. உனக்கு என்று எல்லாம் என்னெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் போர்க்கு உனக்கு அமைந்தன எல்லாம் பெரும் சூறாவளியில் இலவம் பஞ்சு பரப்பன போல போய்விட்டன. எனவே இன்று போய் நாளை வா சமாதானத்திற்கு. போர்க்கின்ற வார்த்தை போயிடுத்து போ என்று நல்கினான். நாகிழங்கமியில் வாழைதா ஒரு கோசல நாடுடைய வள்ளல் என்று கோசல நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தை ஏன் சொல்லப்படுகிறது? ராவணன் நாளை போருக்கு இல்லாமல் சமாதானத்திற்கு வந்து விடுவான் என்றால், அவனுக்கு இலங்கை கொடுக்கப்பட்டால் வீடனுக்கு கொடுப்பதற்கு ராமன் கையில் ஒரு நாடு இருக்கிறது, அது கோசல நாடு என்பது துணிக்க இந்த வார்த்தையை கம்பன் சொல்லி இருக்கிறான். எனவே ராவணனை நாளை சமாதானத்திற்கு வா என்று சொல்லித்தான் அனுப்பினான் ராமன் என்று பொருள் கொள்ள இடம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கட்சி. அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. போர்க்கு என்ற ஒரு வார்த்தையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல், ஆளையா போர்க்கு உனக்கு அமைந்தன எல்லாம் மாருதம் மறைந்த பூளையாயின கண்டேன் எனவே கண்டனை. எனவே இன்று போய் சமாதானத்திற்கு நாளை வா என நல்கினான். ஏனென்றால் அவ்வாறு அவன் சமாதானத்திற்கு வந்துவிட்டால் அவனுக்கு கொடுப்பதற்கு ஒரு நாடு இருக்க வேண்டுமே என்பதால் கோசல நாடுடைய வள்ளல் இவ்வாறு சொன்னான் என்று சொல்லும் பொழுது, ராவணனுக்கு இலங்கையை கொடுத்து வீடணனுக்கு கோசல நாட்டை கொடுப்பதாக மனம் கொண்டான் ராமன் என்பது துணிக்கும்படி கம்பன் இந்த வார்த்தையை, இந்த பாடலை எழுதியதால் சமாதானத்திற்கு தான் வர சொன்னான் என்பது வரதராஜனுடைய ஆணித்தரமான கருத்து. இது ஒண்ணு. இதுக்கு முந்தின பாடலை போடலாம். சுந்தரராஜன் முதல் பாடல் நின்றவன் நிலைமையை நோக்கி, இதுக்கு முன்னால நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் உன்னிலன் வெறுங்கை நின்றனன் எனக் கொள்ளா இந்து அவிந்தது போலும் உன் தீமை. முக்கியமான வார்த்தை, இன்று அவிந்தது போலும் உன் தீமை. உன்னுடைய தீமை, உன்னுடைய கெட்ட குணம், உன்னுடைய கெட்ட செயல்கள் எல்லாம் இன்றோடு அவிந்து போய்விட்டது. எனவே இந்த கணம் முதல் நீ நல்லவன். இன்று அவிந்தது போலும் உன் தீமை. இது முக்கியமான வார்த்தை. உன்னுடைய தீமை, உன்னுடைய கெட்ட குணங்கள், உன்னிடம் இருக்கக்கூடிய ஆணவம், அகங்காரம், செருக்கு, காமம் எல்லாம் இன்று அழிந்து போய்விட்டது போலும் அப்படி தோன்றுகிறதே. அப்படியானால் திரும்ப நாளைக்கு வந்து சண்டை போட்டு செத்துப்போ அப்படின்னு அர்த்தமா? இன்று உன் தீமை அவிந்ததால் என்று ராமன் இசையோடு ஒன்ற வாசகம். இன்னைக்கு போய் நாளைக்கு சண்டைக்கு வந்து அப்போ உன்னை கொன்னுடுவேன் என்று சொல்வது இசையோடு ஒன்ற வாக்கியமா? இன்று போய் நாளை சமாதானத்திற்கு வா என்று சொன்னது இசையோடு பொருந்தின வார்த்தை. நீங்க நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு போ, நாளைக்கு வா, அன்னைக்கு உன்னை கொன்னுடுறேன் என்பது புகழோடு பொருந்திய வார்த்தையா? அல்லது நாளை நீ சமாதானத்திற்கு வா, உனக்கு கோசல நாடை தருகிறேன், உன் தம்பிக்கு தருகிறேன் என்று அந்த சொல் இசையோடு ஒன்ற வந்த வாசகமா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடல், இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் போடுங்க சுந்தரராஜன். இல்ல, மேல முந்தின பாடல். நல்லை ஆகுதி, நான்காவது வரியின் முதல் வார்த்தை. டேடி நல்லவனா மாறிடுப்பா என்று சொன்னவன் நாளைக்கு வா உன்னை கொன்னு போட்டுறேன் என்று சொல்லி இருப்பானா? நினைத்து பாருங்கள். நல்லை ஆகுதி என்று சொன்னவன் இந்த ரெண்டை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இன்று அவிந்தது போலும் உன் தீமை, முக்கியமான வார்த்தை. என்று இசையோடு ஒன்ற வாக்கியம், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நல்லை ஆகுதி என்று சொன்னவன் இவற்றை எல்லாம் சேர்த்து ஒன்றாக பொருத்தி பார்க்கும் பொழுது, இன்று போய் நாளை சமாதானத்திற்கு வா, அப்படி நீ வருவாயானால் உனக்கு இலங்கை ராஜ்யமும் உன் தம்பிக்கு கோசலை நாடு கொடுப்பதற்கும் அந்த நாட்டை உடைய வள்ளல் இவ்வாறு சொன்னான் என்று கம்பன் இந்த இடத்தில் கோசல நாடு ராமனுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் கருதி நான் ராமன் ராவணனை சமாதானத்திற்கு தான் வா என்று சொன்னான்.
பொதுவாக எல்லா மேடைகளிலும் சொல்லப்படுவது போல இன்று போய் நாளை சண்டைக்கு வா என்று சொல்லவில்லை என்பது வரதராஜனுடைய கருத்து. நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவ்வாறு ராவணனை ராமன் அனுப்புகிறான். இதை எடுத்துடலாம். அந்த பாடல் இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் சொல்ல ஸ்கிரீன்ல இல்லை. மிகவும் புகழ்பெற்ற பாடல். பர்பஸா தான் விட்டேன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாடும் வீரமும். அந்த உண்மை ரொம்ப முக்கியம். வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான், வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று ராமன் திரும்பியதை கம்பன் வர்ணிக்கிறான். ராவணன் இலங்கைக்குள் போகிறான். தோல்வியடைந்து இன்று போய் நாளை வா என்று ஒருவன் என்னை அனுப்பிவிட்டானே என்ற அந்த ஒரு ஆதங்கம், அந்த ஒரு வெட்கம், அந்த ஒரு நாணம் இவனை கொல்கிறது. ஆனால் இந்த நாணமா அவனை கொன்றது? இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பிவிட்டானே, இந்த ஒரு இழிநிலை எனக்கு வரலாமா என்று ராவணன் வருத்தப்படவில்லை. எதற்கு வருத்தப்பட்டான்? பாடலை பாடலாம். சுந்தரராஜன், கடைசி பாடல், கடைசி பாடல். வான்னகும் அடுத்த பாடல். அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கு வரப்போறேன். அடுத்த பாடல். பார்க்கறான், எண்ணி எண்ணி பார்க்கறான். இந்த பய என்னை நான் ஒரு அல்பம்னு நினைத்து கொண்டிருந்தவன் என்னை வெறுங்கையனாக நிறுத்தி வைத்து என்னுடைய கால் விரல் நிலத்தை கீறி கொண்டிருக்க, இன்று அவிந்தது போலும் உன் தீமை நல்லனை ஆகுதி இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பி வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையே போன்ற ராவணன் எதற்காக வெட்கப்படுகிறான் என்றால், வானோர் எல்லோரும் என்னை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். ஏனென்றால் தேவர்களை இவன் கிள்ளுக்கீரையாக நினைத்தவன். தேவர்களை கிள்ளுக்கீரையாக நினைத்தவன். உருப்பசி உடைவாள் இயங்க செருப்பினை திலோத்தமை தாங்க என்று அவர்களை அந்த பணிக்கெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தவன். வானோர்கள் என்னை பார்த்து நகுவார்கள். வான் நகும், மண்ணுமெல்லாம் நகும், நெடுவயிரத்தோளான் நான் நகு பகைவரெல்லாம் நகுவர். யாரையெல்லாம் நான் போர்க்களத்தில் தோற்கடித்தேனோ, எந்த பகைவர்களை எல்லாம் நான் வெற்றி கொண்டேனோ, அந்த பகைவர்கள் எல்லாரும் நெடுவயிரத்தோளான் நான் நகு பகைவர் எல்லாம், யாரையெல்லாம் நான் எள்ளி நகையாடினேனோ அவர்கள் எல்லாம் என்னுடைய இந்த தோல்வியை பார்த்து என்னை கிள்ளுக்கீரையாக மதித்து எள்ளி நகையாடுவார்களே. வானவர் நகையாடுவார், மண்ணெல்லாம் நகையாடுவர் என்று இதை எதற்கும் அவன் நானான். இதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. தேவர்கள் சிரித்தால் என்ன, மண்ணுலகத்தர் சிரித்தால் என்ன, என்னுடைய பகைவர்களெல்லாம் என்னை பார்த்து சிரித்தால் என்ன, அட போடா, எவன் வேணா சிரிச்சுட்டு போட்டோம். ஆனா அவ சிரிப்பாளே, அவ சிரிப்பாளே, சீதை சிரிப்பாள். ஐயோ, அதை நான் எப்படி தாங்கிப்பேன்? எவன் வேணா சிரிச்சிட்டு போட்டான். வான் நகட்டும் வான் நகும் மண்ணகும் நெடுவயிர தோளான் நான் நகு பகைவரெல்லாம் நகுவர் என்று நானான். வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவாள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். அந்த வெட்கம், அந்த ஒரு உணர்வு. ஐயோ ஐயோ, சீதை என்னை பார்த்துட்டே, இவ்வளவுதானாடா உன்னுடைய ஆற்றல்? என் கணவன் முன்னால எல்லாவற்றையும் இழந்து விட்டு டே போயிட்டு நாளைக்கு வாடா என்று அனுப்பப்பட்டிருக்கிறாயே என்று சீதை என்னை பார்த்து நகை செய்வாளே என்று அதற்காக வெட்கப்பட்டான். வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிர தோளான் நான் நகு பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். ஆனால் வேல் நகு நெடுங்கண், இதை பாருங்க நீங்க. சீதை சிரிப்பாளே என்று சொல்லக்கூடிய ராவணனுக்கும்
அவளுடைய அழகு, அவளுடைய சௌந்தரியம், அவளுடைய அந்த அந்த சிறப்புகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகின்றன. வேல்நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த சானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். இவன் தாயா கம்பன் என்று என்னுடைய உரையை நான் 5 நிமிஷம் இருக்கு, 8 மணிக்கு நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு பாடல் விட்டுருக்கேன், அதையும் போட்டுடலாம். சுந்தரராஜன், அதையும் போட்டுடலாம். ராவணன் வருகிறான், மாதிரம் எதுவையும் நோக்கான். இலங்கைக்குள் நுழைகிறான் ராவணன். எதையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறான்? எந்த திசையையும் பார்க்கவில்லை, வேறு யாரையும் பார்க்கவில்லை. இவனை நோக்கி ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கும் பல பெண்களை பார்க்கவில்லை. மாதிரம் எவையும் நோக்கான். மாதிரம் என்றால் திசைகள். மாதிரம் எவையும் நோக்கான், வளநகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான். இவனை நோக்கி வருகின்ற, இவனை மீண்டும் இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடிய, இவன்பால் அன்புடைய, இவனுடைய உறவினர்கள், இவனுடைய ஏடைய படை வீரர்கள் என்று வந்த காதலர் தம்மை நோக்கான். கடல் பெரும் சேனை நோக்கான். தாது அவிழ் கூந்தல் மாந்தர் தனித்தனி நோக்க. தாது அவிழ் கூந்தல் மாதர். இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளும் ராவணனை ஆசையோடு, தலைவன் வருகிறான் என்றால் அவன் மீது காமுற்று அவன் பார்வை நம் மீது படாதா என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல பெண்கள். தாது கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க தான் பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். கவிழ்ந்த தலையனாக பூமியை தவிர வேறு எதையும் ஏறிட்டு பார்க்காமல் ராவணன் இலங்கைக்குள் மீண்டும் சென்று சேர்கிறான் என்று யுத்தகாண்டத்தின் முதற் பகுதியை நான் இவ்வாறு நிறைவு செய்கிறேன். 8 வகுப்புகள், இன்னும் 2 வகுப்புகள். ஜூன் முதல் வாரம் ஒரு வகுப்பு, 7ஆம் தேதி நினைக்கிறேன். ஜூன் 14 இன்னொரு வகுப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குவிகம் அமைப்பினருக்கும், என்னையும் ஒரு பொருட்டாக கருதி ஆவலுடன் வந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும், 48 பேர்னு காமிக்கிறது, எல்லோருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. அன்புடன், பணிவுடன், நன்றியுடன், வணக்கத்துடன், வரதராஜன். நன்றி. நன்றி, நன்றி ஏகேவி சார். மிக 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 அழகாக யுத்த காண்டத்தை அப்படியே எடுத்து, அப்படியே யுத்த காண்டத்தை நேரில் பார்ப்பதை போன்று ஒரு உணர்வை கொடுத்தீர்கள். இன்றைக்கு நீங்க சொன்ன பாடல்களில் சில ரீகேப் மாதிரி சில பாடல்களை மட்டும் சொல்லிவிட்டு நாம் நமது நண்பர்களை பேச அழைக்கலாம். ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். முதலில் இரணியன் வதைப்படலத்திலிருந்து அன்பு பெறும் பேரு அடியேற்கு அருள் என்று கூறும் ஒரு அருமையான பாடல். 2வது வீடன் அடைக்கல படலத்தில் ராமன் வீடனனை கைப்புகர் பாலனோ கழியர் பாலனோ என்று தமது வானர கூட்ட நண்பர்களுடன் கேட்கும் பாடல். உடைந்தவர்க்கு உதவான் ஈயான் அருளான் ஆயின் அறம் என்பது என்ன, ஆண்மை என்பது என்ன என்று வீடனுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பாடல். ஜானகி காக்க தந்தை ஜடாயு தெய்வ மரணம் அடைந்ததை ராமனே இலக்குவனுக்கு கூறும் பாடல். இலங்கை கேள்வி படலத்தில் என் தொழில் காட்டவோ வீர என்று ராமர் அனுமனை புகழும் பாடல். வருணனை வழிவேண்டும் படலத்தில் ராமன் வருணனை வேண்டி வருண மந்திரம் கூறும் பாடல். ராமன் வருணனை தாரம் வீரம் நீங்கிய மனிதன் என்று எண்ணினானோ என்று கோபப்படும் ஒரு பாடல். ஒற்று கேள்வி படலத்தில் ராமன் ஒரு பார்வையில் வருணனை வரவழைத்த பாடல். சீதை உலகுக்கெல்லாம் தோன்றா தாய் என்று மாரியவான் ராவணனிடம் கூறும் பாடல். தர்மத்தின் தலைவர் தாமே மானுட வடிவம் கொண்டார் என்று மாரியவான் கூறும் இன்னொரு பாடல். ராமன் தன் ஆற்றலை பற்றி சிவனையே பழிக்கும் ஆணவ பாடல். ஜடாயு மரணம், வீடவன் சரண் இரண்டிற்கும் அங்கதன் தூது படல பாடலில் என்ன பலன் என்று இலக்குவன் கேட்கும் 2 பாடல்கள். ராமன் இலக்குவனிடம் நீதி நூல்கள் கூறும் அறத்தை நான் எப்பொழுதும் விடமாட்டேன் என்று கூறும் பாடல். கம்பன் தான் ஒரு நல்லியல் நவையறு கவிஞன் என்பதை நிரூபிக்கும் ஒரு பாடல். இலக்குவன் தான் திருமாலின் அவதாரம் என்பதை உணர்ந்ததாக கூறும் கம்பனே கூறும் ஒரு பாடல். ராவணனே தூக்கிச் செல்ல முடியாத இலக்குவனை அனுமன் ஒரு தாய்க்குரங்கு போல் தூக்கிச் சென்றான் என்று சொல்லும் ஒரு அழகான பாடல். மண்மகள் முகம் கண்டேன் மனம் கலங்கிடும் நிலை என்று ஏன் கொடுத்தாய் ஈசா என்று ராவணன் தன் முதல் நாள் தோல்விக்கு பிறகு இன்று போய்
போர்க்கு நாளை வா என்று, சமாதானத்துக்கு வா என்று கூறினார் என்று ஏகேவி அவர்கள் விளக்கிய பாடல். இப்படி பல பாடல்களை நாம் கேட்டு இன்றைக்கு மகிழ்ந்தோம். இன்றைக்கு யுத்த காண்டத்தில் ஏற்கனவே கூறியது போல நேரிலே பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு. நமக்கு நேரம் அதிகமாக இல்லை என்பதனால் நான் நமது பாபேசு அவர்களை நிறைவாக ஒரு சில நிமிடங்கள் பேசி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாபேசு அவர்கள். எல்லோருக்கும் நன்றி. அதாவது யுத்த காண்டத்துல முதல்ல நம்ம ஏகேவி சார் அதை அமைத்து கொண்ட போதே நான் சொன்னேன். அதாவது 6 காண்டம் சொன்ன போது எனக்கு யுத்த காண்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓணும் அப்படின்னு கேட்டார். அதுவே ஒரு மிகச்சிறந்த கம்பன் அறிவாளரை குறிக்கிறது. எல்லாத்தையும் சரியா பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ராமனை மிக பெரும் ஆளுமையாக வீரனாக காட்டக்கூடிய இடங்களெல்லாம் பாலகாண்டத்திலிருந்தே வந்தாலும் கூட அவனை ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட தலைவனாக காட்டக்கூடிய இடம் தான் அந்த யுத்த காண்டம். எவ்வளவு விதமான இன்சிடென்ட்ஸ், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஒரு ஒரு போர்ல தூது நான் நினைச்சு பாக்குறேன். இவ்வளவு பெரிய போர்க்கள காட்சி, எத்தனையோ பேர், நூத்துக்கணக்கான பேர் போறாங்க வராங்க. இதெல்லாம் கம்பன் எப்படி உட்காந்து எழுதுறாங்க. ஒவ்வொரு காட்சியா அவன் கண்ணு முன்னாடி கீழே நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து எழுதுகிறான். அதே போல அந்த காட்சியை அவர் காட்டுகிறார். இன்றைக்கு சில அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஒண்ணும் இல்லை. இந்த கூட இருக்கக்கூடிய அந்த குரங்கு படைகள், வானர படைகள், வானர சேனைகள் என்றுதான் எல்லாருக்கும் தெரியும். அவைகள் நண்பர்கள் என்று சொன்னாரே, அதை நீங்க எடுத்துன்னு போனோம் கையில. அப்போ ஒரு தலைவனுக்குள்ள உண்மையான குணம், என்னை பின்பற்றுபவர்கள் அல்ல தலைவன் என்பவன், என்னோடு இருப்பவர்கள், அவன் தான் தலைவன். இப்படிப்பட்ட ஒரு அற்புத இஸ் இட் நாட் த பெஸ்ட் பிளேஸ். ஹலோ, ஆலகால விஷயத்தை இறைவன் எடுக்கிறான். அந்த ஆலகால விஷயத்தை சாப்பிடுற சிவருமான ராமன் எப்படி நினைக்கிறான், ராமன் எப்படி நினைக்கிறான் யோசிச்சு பாருங்க. வீடனனுக்கு அந்த முடிவு சொல்றான். வீடனன் வீடன சரணாகதி மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கவே முடியாது. அற்புதமான இடம். அதுக்கு அத்தனையும் தாண்டி அவன் சொல்றான், அப்படிப்பட்ட மரபிலே வந்தவன் என்று சுந்தரர் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை என்று சுந்தர பெருமான் எழுதுவார். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை, நல்ல விருந்தன்னா அமுது செய்துன்னு சொல்றது. இறைவன் என்ன செய்தானா, அந்த ஆலகால விஷயத்த அமுதாக குடித்தான்னு மட்டும் இல்ல, உகந்து, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை. இந்த பக்கம் பாருங்க, இன்னொரு பக்கம் வில்லன் இருக்கானே, வில்லன் எப்படி காமிச்சார் பாருங்க ஏகேவி. ஆலமோ விழுங்க என் கை அயில்முக பகழியம்மா. சே, என்னடா இது, வெறும் ஆலகாலன்னு விஷயம் எப்படி சொல்றான் பாருங்க. இதை காட்டார். அது போல இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உச்ச நிலையில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இன்று போய் போர்க்கு நாளை வா. ஆனா ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க, ஏகேவி சொல்றாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்று போய் நாளை வான் தான் எல்லாம் சொல்றானே ஒழிய, இன்று போய் போர்க்கு நாளை வான்னு இவனு சொல்றதே கிடையாது வழக்குல. என்ன சொன்னா, இன்று போய் நாளைக்கு வான் தான் சொல்லுவான். இன்று போய் நாளை வா, அதான் அந்த ராமாயண பாட்டுலயும் அப்படிதான் வருது. அது ஒரு அருமையான இடம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இடம்னா, கோசல நாடுடை தலைவன் என்று சொல்லல, கோசல நாடுடை வள்ளல் என்றான். கோசல நாடுடை தலைவன் என்றெல்லாம் சொல்ல, கோசலை நாடுடை வள்ளல். அப்போ இது எந்த அளவு சப்போர்ட்டிவா இருக்கு. இது ஏகே வரதராஜனுடைய இந்த இது இது எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டியது. இதை யார் ஒத்துனா, ராமனே ஒத்துப்பான். ராமனே ஒத்துப்பாண்டே, நான் அப்படிதான்டா. ஏன்னா கம்பன் எப்படி எந்த இடத்த நுட்பமா இதைத்தான் பார்க்கணும். அப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் சீனை எப்படி கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதை கொடுத்துருக்காரு. இன்னொன்னு ஃபைனலா ஒரு அழகு, ஒரு நயம் என்னன்னா, இன்னைக்கு நடிச்சே காமிச்சிட்டார் ஏகேவி. அதாவது அந்த சீதை எப்படி நகும், அதை கேட்டு எப்படி ராவணன் வெட்கப்படுறாங்கிறது ஒரு நாடக நடிகர் போல ஏகேவி காமிச்சார். எல்லாரும் ரொம்ப ரசிச்சோம் அதை. அதுல ஃபைனல் டச் என்ன அப்படின்னா, ராவணன் என்ன நினைக்கிறான், சீதையை சிரிப்பாள் என்று மனம் சாம்புகின்ற ராவணன் கீழே குனிகிறான். அங்கேயும் என்ன தெரிகிறதுனா, சீதையை பெற்றெடுத்த பூமி என்ற மகள் பார்க்கிறாள். இவன் திரும்பி அங்க போயிட்டு, ஐயோ வேண்டாம் தலை குனிஞ்சா, பூதலம் என்ற நங்கையை பார்க்கிறான். மண்மகள் முகம் கண்டேன் அப்படின்னா இந்த மண்மகளும் சீதை தானே. ஆகவே அவன் மனத்திலும் மண்ணிலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய வியாபத்தில் இருக்கக்கூடிய செய்ததுதான் கல் இருக்கும் இழந்தேடி. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்.
உள்ளிரு அந்த அந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய பாடல்கள். எனவே ஒன் மோர் எக்ஸலன்ட். இன்னும் 2 இது யுத்த காண்டத்தை வந்து முடிக்க முடியாது. ஆஸ் ஐ செட், யுத்த காண்டத்தை வந்து 3 நாட்களாக பேச வேண்டும், 3 வாரம் பேச வேண்டும் என்று ஏகேவி சார் எடுத்த அந்த முடிவு இருக்கிறதே, எடுத்த உடனே முடிவு, அது வந்து எப்படி ராமன் கோதண்டத்தை எடுத்தானோ அதை போல இந்த சொற்பொழிவிலே நிறைவாக இருக்க வேண்டும் என்று அந்த அவருடைய கோதண்டத்தை எடுத்தது போல அந்த 3 வாரம் என்று சொன்னாரே, அதற்கே நாம வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு கரவொலி கொடுத்து வாழ்த்தி, தொடர்ந்து உங்களுடைய அற்புதமான உரையை கேட்போம் ஐயா என்று சொல்லி, குவிகம் சார்பிலும் சுந்தரராஜ் சார்பிலும் வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களின் சார்பிலும் நான் எல்லாருடைய பேர் ஆனந்தத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு ஒரு பெரும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. நன்றி சார். இன்று போய் மீண்டும் அடுத்த வாரம் வருவோம். சண்டை